மரபு என்பது ஒன்றல்ல. மரபு என்பது ஒன்றுக்குள் 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 என்று அடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரும் தொகை. அதில் உன்னுடைய மரபு இருக்கும், என்னுடைய மரபு இருக்கும், அதில் ஆதிக்க மரபு இருக்கும், அடிப்படுத்தப்பட்ட மரபு இருக்கும். இதெல்லாம் மிக எளிமையான அடிப்படை முதல் உண்மைகள். நாம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய வீட்டில் மரபின் வடிவமாக 2 பேர் இருக்கிறார்கள், தாய் தந்தை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அப்பா என்பவர் ஒரு தொன்மம் ப்ளஸ் ஒரு மனிதர், ஒரு அம்மா ஒரு தொன்மம் ப்ளஸ் ஒரு மனிதர். எத்தனை சீக்கிரம் அவங்கள தெய்வமாக்குறோம் யோசிச்சு பாருங்க. 16 நாள் ஒரு நேற்றுக்கு முதல் நாள் இருந்த ஒரு மனிதர் 16 நாளில் ஃபோட்டோவில் தெய்வமாயிடுறாங்க. அவற்றை முறையிடுறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க, பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டிக்கிறாங்க. அரசன் ஆணாகவும் நாடு பெண்ணாகவும் இந்த மரபில் இருக்குது. நீங்கள் மரபு என்று யோசிக்கும்போது உங்கள் மரபு உங்களுக்கு அன்னை, பாகிஸ்தானுக்கு அப்பா, வெளியாளுக்கு அது அப்பா. மரபு சம்ஸ்கிருதத்தில் பாரம்பரியம். தமிழ் மரபு என்ற வார்த்தை அதனுடைய பெயர்ச்சொல் என்னவாக இருக்கும்? மரம் என்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம் என்பதுதான் பொதுவான ஒரு ஊகம். உண்மையில் ஒரு மனிதன் முழுமையாகவே தனிமையானவன், அவனுக்கு மரபு கிடையாது. மரபு இல்லையில் இன்னும் பெரிய தனிமை போகக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் மரபு. மனித உடலுடைய தனிமையை மனிதன் உணரும் போது உடலே அவனுக்கு இன்னொரு வழியை காட்டுது. அது என்னவென்றால், இந்த உடல் அந்த உடலிலிருந்து வந்தது, இந்த உடலை உருவாக்கப் போகிறது, இந்த உடலிலிருந்து அந்த உடலுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். இதுதான் மரபு பரம்பரை என்று சொல்லக்கூடிய கருத்துரு மிக அடிப்படையில் உருவான விதம். மரபில் அடிப்படையானதும் வரலாற்றில் முதலில் தோன்றியதும் குருதி மரபு தான். அந்த குருதி மரபு இயல்பாக உருவானது. அதிலிருந்து தான் உலகம் முழுக்க கிளான்ஸ் தோன்றியிருக்கின்றன, அதிலிருந்து தான் இனங்கள் உருவாயிருக்கின்றன, அதிலிருந்து தான் இனங்கள் நாடுகளாக மாறியிருக்கின்றன. ஆனால் ஒரு இடத்தில் அந்த குருதி மரபை விட பெரிய ஒரு மரபிலை கொண்டு வந்ததை வைக்கவில்லை என்றால் அந்த மானுட இனம் ஒருபோதும் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது என்ற நிலை உருவாயிற்று. அதன் பேரை நான் பண்பாட்டு மரபு என்று சொல்வேன். பண்பாட்டு மரபுன்னு சொல்கிறோம். யோசித்து பாருங்கள், மரபுங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் அதை பண்பாடு என்று புரிந்து கொள்வீர்கள். நான் மரபு என்ற வார்த்தை சொல்லும்போது எப்படி நீங்கள் அதை பண்பாடு என்று சொல்கிறீங்க? மரபு என்பது ரூபா நோட்டுனா பண்பாடு என்பது கோல்டு. ஆனால் நடைமுறையில் எப்படியாவது ஒன்றாயிருக்கு. பழைய படைப்புகளை 2ஆக பிரிப்பாங்க, சேவேஜ் டெக்ஸ்ட் அல்லது பிரிமிட்டிவ் டெக்ஸ்ட். சேவேஜ் டெக்ஸ்ட் அல்லது பிரிமிட்டிவ் டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுவது பண்படா நூல், தொல் நூல். கிளாசிக்கல் டெக்ஸ்ட் என்பது செவ்வியல் நூல். பண்பாட்டு மரபை சொல்லும் என்றால் அது செவ்வியல் நூல். கம்பராமாயணம் செவ்வியல் நூல். வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு வரி அதில் வருகிறது. மானுடன் என்பதை ஒரு கேரக்டர் ஆக மாற்றி, அதாவது ஒரு குணாதிசயமாக மாற்றி மானுடம் என்று சொல்கிறது இல்லை, அந்த மாற்றத்துக்கு பேர் தான் பண்பாட்டு பதிப்பீடு. ஒரு இடத்துல குகனிடம் ராமன் சொல்கிறார், மைந்தரால் பொலிந்தான் நுந்தை. உனது அப்பா யாரு? தசரதன். மைந்தரால் பொலிந்தான். சுக்ரீவனும் குகனும் நாங்கள் 4 பேருமாக 6 மக்களால் பொலிந்தான் தசரதன் என்று குகனிடம் உன் அப்பா என்று சொல்கிறான். அதுதான் குருதி மரபை மீறி சொல்லக்கூடிய பண்பாட்டு மரபு வெளிப்படக்கூடிய தருணம். முசிறியில் இருந்து தஞ்சாவூருக்கு படையெடுத்து சென்று அங்குள்ள மக்களை அழித்து அவங்களுடைய தாலிகள் மலைபோல் குவியும்படி போரிட்டு புகையினால் அந்த இடமே மூடும்படி எரிபறந்தெடுத்து அவருடைய நீர்நிலைகளில் உப்பை கலந்து அவருடைய யானையை விட்டு அவர்களுடைய கழனிகளை அழித்து அவருடைய அழுகுரல் வானத்தை எட்டும்படி செய்து அந்த ராஜாவை கொன்று அவனுடைய பல்லை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கோட்டையில பதிப்பதை வீரம் என்று புகழக்கூடிய நூல் தான் புறநானூறு இல்லையா? ஏனென்றால் அது குருதி மரபை பற்றி பேசக்கூடியது. வரலாறு முழுக்க குருதி மரபுகள் தான் முக்கியமான இடத்துல இருந்திருக்கு. ஆனால் வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் ஒரு கட்டத்தில் குருதி மரபுக்கு மேல் பண்பாட்டு மரபை நிறுத்த வேண்டிய அவசியம் மனித குலத்திற்கு வந்திருக்கு. எந்த சமூகங்கள்
குருதி மரபுக்கு மேல் பண்பாட்டு மரபை நிறுவி இருக்கிறதோ அந்த சமூகம் தான் வெற்றி கொள்ளக்கூடிய சமூகங்களாக இருக்குது. அதுதான் பிற சமூகங்களை இணைத்து கொண்டு முன்னேறக்கூடிய சமூகங்களாக இருக்குது. குருதி மரபு என்பது எந்த அளவுக்கு ஆழமானதோ, எந்த அளவுக்கு தீவிரமானதோ அந்த அளவுக்கு கடக்கப்பட வேண்டியதும் கூட. குருதி அதுக்கு எதிராக இருக்கிறது பண்பாடு, உறவு அதுக்கு நேர் எதிராக இருக்கிறது விழுமியம். அது உறவுகளால் உருவாக்கப்படுது, இது விழுமியங்களால் உருவாக்கப்படுகிறது. இந்த தளத்தில் நின்று கொண்டு நம்மை சூழ்ந்து ஒலிக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களை சற்று கவனிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். அவை அனைத்துமே பண்பாட்டு மரபிலிருந்து பண்பாட்டை பேசுகிறோம் என்கிற பாவனையில் குருதி மரபுகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. இனவாதம் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கு. நாம் அவர் என்ற பகுப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தெளிவு, இந்த பிரிவினை உங்கள் மனசுக்குள் இருக்கும் என்றால் ஒவ்வொரு கூற்றையும் நீங்கள் இரண்டாக பிளத்து பார்க்கல. இது எதை முன்னிறுத்துது? இது வேல்யூஸை முன்னிறுத்துதா, இல்லை வெறும் பிளட் ஐடென்டிட்டியை மட்டும் முன்னிறுத்துதா? இரத்த உறவை, இரத்த மரபை, குருதி மரபை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு வகையில் நாம் வந்தடைந்த இடத்திலிருந்து பல படிகள் நம்மால் பின்னால் இழுத்து செல்லக்கூடியவை. அனைவருக்கும் வணக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் திரைப்படத்தில் நுழைந்த காலகட்டத்தில் வேலை செய்த முதல் படம் கஸ்தூரிமான். அந்த படத்தில் லோகிதாஸ் இயக்கினார். மிக சம்பிரதாயமான ஒரு இயக்கம் அவருடையது. இடைவேளை முடிந்த காட்சியில் ஊருக்கு ஒருவர் வந்து இறங்குகிறார். திரைக்கதை தொடங்குகிறது. ஆனால் ஒரு பேருந்து வந்து வளைந்து திரும்பி சென்று நிற்பது வரை ஒரு பெரிய ஷாட் வச்சுருந்தார். அப்போ நான் என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இடைவேளைக்கு பின்னாடி அப்படி ஒரு பெரிய ஷாட் வேணும், ஜனங்களுக்கு ஒரு மாதிரி செட்டில் ஆகி வரணும் அப்படின்னார். ஆகவே இடைவேளைக்கு பிறகு ஒரு சின்ன நிகழ்வுடன் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரயிலில் ஒரு முறை நான் சென்று கொண்டிருந்த போது ஒரு வெள்ளைக்காரர் என் கூட கூப்பையில் பயணம் செய்தார். கனடா நாட்டை சேர்ந்தவர், மான்ட்ரியல் பகுதியை சேர்ந்தவர். இந்தியாவுடைய குடியுரிமை கிடைப்பது மிக கடினம். இந்தியர்களுக்கு கனடிய குடியுரிமை கிடைப்பது கடினம் என்பது இங்கே பேச்சாக இருக்கிறது. ஒரு கனடியன் குடிமகன் இந்திய குடிமகனானது அநேகமாக சாத்தியமே கிடையாது. ஆனால் குடியுரிமை இல்லாமலே இந்தியாவில் எல்லா வகையான குடியுரிமையோடு வாழவும் செய்யலாம் என்பது இன்னொரு யதார்த்தம். அவர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விசாவை புதுப்பித்து இங்கே இருக்கிறார். அவருக்கு 75 வயது, 20 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிறார். நான் ஏன் இந்தியாவில் இருக்கிறேன் என்று கேட்டேன். அவருக்கு கவுட் என்ற ஒரு நோய் வந்திருக்கிறது. அது யூரிக் அமிலம் உடம்பில் அதிகமாகும் போது வரக்கூடிய நோய். அந்த நோய்க்கு பல மருத்துவங்களை அங்கே பார்த்துருக்கிறார். அதன் பிறகு இந்தியாவுக்கு வந்து கேரளத்தில் ஒரு மருத்துவம் பார்த்துருக்கா, சரியாக போய்விட்டார். திருப்பி ஊருக்கு போனால் மறுபடியும் வந்தது, திருப்பி இங்கே வந்தால் சரியாக போகுது. அப்போ சொன்னாங்க, மருத்துவம் மட்டும் இல்லை, சூரியனும் வேணும், சூரிய பகவான் இருந்தால் தான் உங்களுக்கு நோய் குணமாகும் என்று. ஆகவே அவர் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தொழிலை விற்றுவிட்டு கேரளாவிலே வந்து குடியேறினார். இங்கே அவருக்கு வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்தியாவில் அவருக்கு மிக பிடித்தமான விஷயங்கள் 2. ஒன்று சூரிய பகவான். வெயிலில் நடக்கிறது அவருடைய வாழ்க்கையிட மிகப்பெரிய இன்பம். இதற்காகவே அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். மதுரை விருதுநகர் பகுதி வெயில் மேலே ஒரு பெரிய பற்று இருக்குது. அதன் பிறகு அவருக்கு ரொம்ப பிடித்தது இந்தியாவிலே க்ரௌடு. அது அவரை சொன்ன உடனே அது ஏன் எனக்கு புரிஞ்சு. ஏன்னா மான்ட்ரியல் பகுதியில் நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு கிராமத்திலிருந்து 300 கிலோமீட்டர் கழிஞ்சு இன்னொரு கிராமம். அந்த கிராமத்தில் 7 வீடு, மொத்தமாக 9 உறுப்பினர்கள். அடுத்து மறுபடியும் 300 கிலோமீட்டர், ஒன்றுமே கிடையாது. அங்கு வாழ்ந்தவருக்கு நம்முடைய டி நகர் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை பண்ணி பார்க்கலாம். நான் டி நகர்னு சொன்னோடனே அவர் சொல்லிட்டார், நான் நிறைய இடம் போயிருக்கேங்க, அப்புறம் வந்து டி நகரில் போய் நிற்பேன் அப்படின்னாரு. என்ன பண்ணிங்கன்னா, க்ரௌடை பார்ப்பேன், பீப்புள் மாதிரி பார்க்குற மாதிரியான மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. அப்புறம் நான் அங்காடி தெரு பற்றியெல்லாம் சொன்னேன், எப்படி நாங்கள் எடுத்தோம் எல்லாம். அதன் பிறகு மதுரைக்கு வந்திருக்கிறார். மதுரை இன்னும் பிடிக்கும். ஏன்னா மதுரை ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு டி நகர் மட்டும்தான்.
அப்புறம் மதுரையில் வந்துட்டு நான் இங்கே நம்முடைய திருவிழாக்களை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஒன்று அவர் பார்த்துருக்கேன், ஆனால் மதுரை திருவிழா பெருசுன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ மதுரை திருவிழா நடந்துட்டு தானே இருக்குது, நாளைக்கு தொடங்குதே அப்படின்னு. நாளைக்கு தொடங்குதா, எனக்கு தெரியாதே, தெரு தெருவாக எழுதி வச்சுருந்தாங்களே அப்படின்னேன். அப்படியா, கார் ஃபெஸ்டிவல்னு எழுதி வச்சுருந்தாங்க, நான் நினச்சேன் கார் டிஸ்பிளே தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு. இல்லைங்க, இது தேர், இதுவும் கார் தான் அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சிரிச்சிட்டாரு. ஆமாம், இதுவும் ஒன்று தானே என்றார். ஏனென்றால் ஆங்கிலத்திலே கார் என்ற வார்த்தை லத்தீனுடைய பேச்சு மொழி லத்தீன் ஆகிய காரா என்கிறதுலேருந்து வந்தது. அதனுடைய ஒரிஜினல் வந்து சேரியட். அப்போ சேரியட் தான் கார். நம்முடைய மகாபாரத காலத்தில் அர்ஜுனனும் அபிமன்யுவும் ஓட்டின அதே தேர் தான் இன்றைக்குள்ள கார். அந்த தேரிலிருந்து இந்த கார் எப்படி வந்திருக்கிறது, எப்படி பரிணாமம் அடைந்து வந்திருக்கிறது என்பதை ஒரு கற்பனையில் ஓட்டி பார்த்தா தெரியும். ஒன்று, ஆரம்ப கட்ட தேர்களுடைய சக்கரங்கள் ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. அதன் பிறகு இது குழிக்குள்ளே விழுந்து விழுந்து போகிறதுனால நீண்ட கால பயணத்திற்கு சரியாகாது. ஆகவே பயண வண்டிகளுடைய சக்கரங்களை மிக பெரிதாக அமைக்கிறார்கள், பெரிய சக்கரங்கள் வருது. அடுத்து 7 குதிரைகள் கட்டின விரைவு தேர்கள் இருக்குது. அப்புறம் அந்த குதிரைகளை ஒன்றின் பின் ஒன்றால் கட்டக்கூடிய முறையை கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு மூங்கில்களை, சின்ன மூங்கில்களை குருத்தா இருக்கும்போதே ஸ்ப்ரிங் மாதிரி வளைத்து அப்படியே வளர வைத்து அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு அந்த இதை ஒரு சஸ்பென்ஷன் உருவாக்குறாங்க. அதன் பிறகு மூங்கில்களை பிளந்து வளைத்து வில் வைத்து சஸ்பென்ஷன் உருவாக்குறாங்க. அதன் பிறகு குடம் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வர்றாங்க. அந்த குதிரை இழுக்கக்கூடிய பகுதி ஒரு குடத்தில் இணைந்திருக்கும். ஆகவே இப்படி சுழலும். அது அந்த வண்டியை திருப்பதற்கு மிக எளிமையானது. அதன் பிறகு சக்கரங்களை தனி அமைப்பை கொண்டு வந்து ஒரு லிவரை பிடிச்சி இழுத்து சக்கரங்களை திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதான் இன்றைக்குள்ள இது ஸ்டீரிங் கொண்டு வந்துடுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக ரதம் மாறி வந்துக்கிட்டே இருக்கு. ஏறத்தாழ கார் வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்தது சேரட். சேரட் வண்டி, அந்த புஷ்பேக் சீட்டு, எல்லா வசதிகளோடையும் காரை நெருங்கி இருக்கும். ஆட்டோமொபைல் மட்டும்தான் இல்லை, அது மொபைல். அதுக்கு வந்து ரப்பர் சக்கரம் வந்துடுச்சு, அந்த நடு கம்பிகள் வந்தாச்சு, பிரேக் வந்தாச்சு. அப்புறம் ஒவ்வொன்று மாறிட்டே இருக்கு. ஆரம்ப காலத்தில் ரதம் ஓட்டி தாழ இருந்தான், பின்னாடி ரொம்ப மேலே வந்து அப்பா நிறைய தூரத்துக்கு பார்க்க முடியும். கார் வந்தபோது ரதத்துடைய அதே வடிவில் தான் கார் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் சேரட் வண்டியுடைய, கோச் சேரட் வண்டியுடைய அதே வடிவில் தான் கார் அமையுது. ஆரம்ப கால கார்கள் நீங்கள் கார் டிஸ்பிளேயில் போய் பார்த்தா தெரியும். குறிப்பாக அமெரிக்காவில் டெட்ராய்ட் நகரத்தில் கார்களுடைய ஒரு வரிசை இருக்குது. எப்படி ரதம் மருவி காராக மாறுதுங்கிற அந்த கண்ணாலே பார்க்க முடியும். ஒரு ஃபாஸ்ட் ஷாட் எடுத்து இணைத்தா அது தமாஷான ஒரு மாற்றத்தை இருக்கும். திடீர்னு ஒரு யானை வந்து அப்படியே மருவி வந்து குதிரையாக மாறின மாதிரி அவ்வளோ பெரிய மாற்றம் அதில் இருக்குது. ஆனால் அதுதான் இது. கார் வேகம் அடைய காருடைய வடிவம் மீன் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இன்னைக்கு தரையோட தரையாக சப்பை ஆயிடுச்சு. எதிர்காலத்தில் அது ஒரு பறவையோட வடிவத்தை அடையக்கூடும், இன்னும் அதிக வேகத்தில் போனால். ஏறத்தாழ இப்படித்தான் கார் மருவி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த தேர் அப்படியே இருக்கு. அது கோயில் தேராக இருக்கு. கோயில் தேர் ஒரு அடையாளமாக, ஒரு குறியீடாக, ஒரு அலங்கார வஸ்துவாக பெரிய மாற்றம் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இந்த 2 பரிணாமம், இந்த 2 வளர்ச்சியை நான் இப்படி சொல்ல. ஒன்று பயன்பாடு சார்ந்த மாற்றம், இன்னொன்று கலை. பண்பாடு பற்றிய இந்த வாதத்தை எங்கே முடித்தேன் என்றால் பண்பாட்டு மரபு என்பதில் முடித்தேன். பண்பாட்டு மரபை இந்த உவமை வைத்து நான் விளக்க விரும்புகிறேன். ஒன்று, பண்பாடு நாம் நினைக்கிறது போல ஒரு பண்டிலா, ஒரு பேக்கா நமக்கு தரப்படவில்லை. நாம் அதை எடுத்து உருவாக்கி கொண்டே இருக்கோம். அதாவது நமக்கு நம்முடைய மரபு சமைத்த உணவை அளிக்கலை, ஒரு நிலத்தை தான் அளிச்சிருக்கு. நாம தான் பயிரிட்டதை நம்முடைய பண்பாடை எடுத்துக்கிறோம். அந்த பண்பாடு ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நான் மாறிட்டே இருக்கு, அடாப்ட் பண்ணிட்டே இருக்கு. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்தது, ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசங்கிற கதையை பற்றி.
அந்த கதையுடைய ஒரு பகுதியை நான் அந்த பதிலுக்காக திருப்பி படித்து அதை எழுதினேன். அப்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தது. அந்த அன்னை தன்னுடைய மகள் அவளுடைய பார்வையில் கற்பிழந்து வருகிறாள். ஒருத்தருடைய காரில் இருந்துட்டு வரா. இப்போ அவ அந்த மரபில் அதுவரைக்கும் இல்லாத ஒரு முடிவை எடுக்கிறான். அதுதான் ஜெயகாந்தன் எல்லாரும் திட்டினாங்க, விபச்சாரத்தை ஆதரிக்கிறார் அளவில் அவரை திட்டி நொறுக்குனாங்க. ஆனால் அவள் எடுக்கிற அவ்வளோ முடிவான ஒரு புரட்சிகர முடிவு. தண்ணியை தலையில் விடுறா. நீ சுத்தமாயிட்டடி குழந்தை, இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறா. அந்த வர்க்கத்தை சார்ந்த அந்த சூழலை சார்ந்த ஒரு பெண் என்ன நினைப்பாளோ அதை அவள் சொல்கிறான். அதாவது யாருக்கும் தெரியக்கூடாது, அழிச்சு போடுவா, வம்பு சொல்லி அழிச்சு போடுவா, அப்படியே மறந்துடு, நீ சுத்தமாயிட்ட, நீ ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனால் அந்த வசனத்தை, அந்த சரியான வசனத்தை நான் முன்னாடி படிச்சிருக்கேன், நினைவுலேருந்து அந்த கதையை எழுதியிருக்கேன். திருப்பி அந்த வசனத்தை படிக்கும்போது அதில் அந்த அம்மா அவ்வளவு ரெஃபரன்ஸ் சொல்கிறா. ஒன்று அக்னி பிரவேசம், அதுவே சீதையோட அக்னி பிரவேசம். அவள் தீயில குளிச்சா நீ தண்ணியில் குளிக்கிற, ரெண்டும் ஒன்று தான். அந்த புராண தொடர்ச்சி அவளுக்கு தேவைப்படுது. அப்புறம் அகலிகையை ரெஃபர் பண்ணுறான். அகலியை எந்திரிக்கலையா, அவர் ரெஃபர் பண்ணுறா. இப்படி அந்த ஒரு பத்தியில் மட்டும் இந்திய தொன்ம மரபை சார்ந்த 4 குறிப்புகளை அவள் கொடுக்குறா. 4 குறிப்புகளை கொடுக்குறா. இவ்வளவு மரபை எடுத்து அதை கொஞ்சம் உரசி கொஞ்சம் பட்டி டிங்கரியும் பார்த்து தான் ஒரு நவீன மாற்றத்தை எடுக்க முடியுது. நீங்கள் நியாயப்படுத்திக் கொள்வதற்கு மரபுக்கு தான் திரும்பி போகிறீங்க. ஒவ்வொரு நியாயப்படுத்தலும், மரபை மீறக்கூடிய ஒவ்வொரு செயலும் மரபின் பெயரால் நியாயப்படுத்தப்படும். மரபிலிருந்து அதுக்கான கருவிகளை எடுத்து அதை நியாயப்படுத்திங்க. இப்படி வர்றதுக்கு பதிலாக இப்படி வந்தேன் அப்படிம்பீங்க. எல்லா செயல்களும் இப்படி தான் புதுமை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. கார் மாறிட்டே இருக்கு, நமக்கு தெரியல. என்னுடைய கார் கடந்து போகும்போது ஒரு பிரீமியர் பத்மினியை பார்க்கும்போது ஒரு ஷாக் வருது. இந்த கார் நான் சின்ன பேராக இருக்கும்போது அதிநவீன காராக இருந்தது. நான் கை குழந்தையாக இருந்தேன், எங்கள் ஊருக்கு ஒரு அம்பாசடர் கார் வரும்போது அது பெரிய அதிசயமாக இருந்தது. நமக்கு தெரியாமல் ஒவ்வொரு 5 வருஷத்தையும் கார் மாறிட்டு இருக்கு. பண்பாடு ஒவ்வொரு நிமிஷம் மாறிட்டு இருக்கு. மரபு ஒவ்வொரு நிமிஷம் மாறிட்டு இருக்கு. நாம் மரபுல இருந்து எடுத்து நமக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கை பயன்பாட்டுக்காக தொடர்ந்து உருமாற்றி தான் நாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோணத்தில் யோசித்து பாருங்க, எவ்வளவு சராசரியான வணிக படமாக இருந்தாலும் அது எவ்வளோ சினிமா படமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பண்பாட்டு மரபை மாற்றி வைக்குது. கொஞ்சமாவது மாற்றாமல் ஒரு சினிமா எடுக்கவே முடியாது, எல்லா படமும். அப்புறம் அதில் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்குது. கொஞ்சம் மாற்றின பிறகு ரொம்ப மாற்றிட்டோமோ அப்படி சொல்லி கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுருவோம். ஆனால் எதோ இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய அவனுடைய அற உணர்வை, பண்பாட்டுணர்வை கொஞ்சம் சீண்டி அவனுடைய நியாய உணர்வை கொஞ்சம் தொட்டு இப்படி யோசிக்கக்கூடாது என்று சொல்லும்போது தான் ஒரு சினிமாவுக்கான கதையே வருது. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு சினிமா வழியாக நம்ம பண்பாட்டை மாற்றிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நடவடிக்கை வழியாக பண்பாட்டை மாற்றிட்டு இருக்கோம். பண்பாடு என்பது இன்ஹெரிட்டட், நமக்கு மரபு வழியாக வருது. நம்ம அப்படியே வாங்கி வீட்டில் வச்சுருக்கோங்கிறது அல்ல. நம்ம ஒவ்வொரு கணமும் நம்முடைய வயலில் தொடர்ந்து பயிரிட்டு எடுத்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உணவு மாறிடுது. அதாவது இன்றைக்கு நாம் சாப்பிட்ருக்கக்கூடிய சரியான தென்னிந்திய சைவ உணவை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்த நம்ம தாத்தா வந்தால் சாப்பிட்டா செரிக்காமல் செத்து போயிடுவார். இன்றைக்கி தக்காளி இல்லாமல் சமைக்க முடியாது. தக்காளி 60-70 வருஷம் தான் ஆகுது. உருளைக்கிழங்கு இல்லாமல் வாழ முடியாது. 60-70 வருஷம் தான் ஆகுது. உருளைக்கிழங்கை பற்றி ஒரு கவிதையே பாடியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு பொருள் உருளைக்கிழங்கு. லாசாராவுக்கு உருளைக்கிழங்கு மேலே இருக்கக்கூடிய மோகம் என்பது ஆங்கிலேயர் மேலே இருந்த முகத்தோட இன்னொரு வடிவம். அது எல்லாமே தொடர்ச்சியாக மாறிட்டு இருக்கு. பயன்பாடு சார்ந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் மாற்றிக்கிறதுக்கான எல்லா ரா மெட்டீரியலையும், எல்லா நியாயங்களையும் அதுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம். அதுதான் மரபு என்பது. அப்போ மாறா மரபு, இருந்து கொண்டிருக்கும் மரபு, பேணப்படக்கூடிய மரபு, என்றுமுள்ள மரபு என்று ஒரு மரபு கிடையாது, ஒரு பண்பாடு கிடையாது. தொடர்ந்து அதை மாற்றிட்டு இருக்கோம். இந்த மாற்றங்கள் எப்படி நடந்தன என்பதுதான் இந்த உரையுடைய மையப்பகுதி. இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற உணர்ந்தால், மாற்றமில்லாத பண்பாடை பற்றி ஒருத்தன் பேசும்போது அவனை நோக்கி நம்மால் புன்னகைக்க முடியும்.
இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் புன்னகைப்பது போல ஒரு பெரிய தத்துவ செயல்பாடு கிடையாது. நமக்கு சுற்றும் ஒரு பக்கம் குடுமி, இன்னொரு பக்கம் மொட்டை, ரெண்டு நடுவில் நின்று ரெண்டு பக்கத்தையும் பார்த்து ஒரு புன்னகை புரியக்கூடிய அளவில் நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நாம் இன்றைக்கு யோசித்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்த்துங்க, இந்த பண்பாட்டு மாற்றத்தை அளவிடுவதற்கு ஒரு அலகை, ஒரு யூனிட் நாம் உருவாக்கி பார்க்கலாம். அந்த யூனிட் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சில காலங்களில் அது தெளிவாக தெரியும் அளவிற்கு ஒரு வரலாற்று தருணம் இருக்கும். பண்பாட்டு மாற்றங்களை ரொம்ப தெளிவாக அடையாளப்படுத்துவதற்கு பொதுவாக ஒரு வரலாற்று காலகட்டத்தை எடுக்கிறது வழக்கம். ஏன்னா குறைந்தது 100-150 வருஷங்களில் மிக தெளிவான ஒரு பரிணாம வளர்ச்சியை நீங்களால் வெளியே எடுக்க முடியும். இந்திய வரலாற்றில் பண்பாட்டு மாற்றத்தை பற்றி பேசும்போது 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து ஒரு 150 வருடங்களை எடுப்பாங்க. அது ஒரு சௌகரியமான யூனிட். உண்மையில் அது நம்ம கற்பனை பண்ணிக்கிறது தான். எப்படி வேணாலும் ஒரு 50 வருடங்களை கூட எடுக்கலாம். ஆனால் இந்த 100 வருடங்கள் எடுக்கும்போது கிடைக்கிறது என்னென்றால் 2 விஷயங்கள். ஒன்று, மாபெரும் பஞ்சங்கள். 2 பஞ்சம். 1780 வந்த பஞ்சம், 1870களில் வந்த பஞ்சம். 2 தாது வருஷ பஞ்சங்கள் இந்தியாவை ஒரு ஹோஸ் பைப் வச்சு அடித்தது மாதிரி கழுவிடுச்சு. மக்கள் இடம்பெயர்ந்திருப்பாங்க. எந்த ஒரு மனிதருடைய குடும்பத்திலையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க 1 அல்லது 2 குடும்ப இடம்பெயர்தலுடைய கதையை சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த ஊருங்கன்னு கேளுங்க, நமக்கு சிந்துபுந்துரைங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு, இல்லை எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க ராமநாதத்துலேருந்து அங்கே வந்திருக்காங்க. இப்படி 2 இடம்பெயர்தல் நடந்திருக்கும். இந்த அளவுக்கு இந்தியா ஒரு குலுக்கி கவிழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த பஞ்சகாலத்தில் நிகழ்ந்தது. இதனால் ஒரு வாஷ் அவுட் மாதிரி எல்லா விஷயம் முன்னால் இந்த விஷயங்கள்லாம் மறைந்து புது விஷயங்கள் தோன்றலாயின. ஒரு காட்டு தீக்கு பிறகு மறுபடியும் முளைச்சி எழுற மாதிரி ஆயிடுச்சு. சசி தரூருடைய ஒரு புத்தகம் இந்தியாவின் இருண்ட காலம், அந்த டார்க் ஏஜ் ஆஃப் இந்தியாங்கிற பேரில் தமிழில் வந்திருக்கு. மிக முக்கியமான புத்தகம் அது. அவர் போகிற போக்கில் ஆக்ஸ்போர்ட்டில் ஒரு உரையில் சொல்கிறாரு, இந்தியாவை எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி ஒட்ட சுரண்டி கொள்ளையடித்ததுன்னு சொல்கிறார். பிரிட்டிஷார்கள் இந்த தலைமுறைக்கு இது பெரிய ஆச்சரியம். என்றால் அங்குள்ள வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவை பிரிட்டிஷார் நவீனப்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள், மேம்படுத்தினார்கள் என்ற வகையில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஜனநாயகத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ கூட நம்முடைய கிராமத்தில் ரோடு போட்டான் வெள்ளக்காரன், விமானம் விட்டான் வெள்ளக்காரன் என்று சொல்லுவோம். அதே அளவு தான் அவங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான அழிவை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை இவர் சொல்கிறார். என்னுடைய நண்பரும் பிரிட்டிஷ் எழுத்தாளருமான ராய் மார்க்சம் அந்த அரங்கில் இருந்தார். அவரும் அந்த காலகட்டத்துடைய பிரிட்டிஷ் சுரண்டர்களை பற்றி மிக முக்கியமான நூல்களை எழுதியவர். முதல் நூல் உப்புவேலி என்ற பெயரில் என் நண்பர் சிரில் அலெக்ஸ் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வெளிவந்திருக்கிறது, த கிரேட் ஹெட்ஸ் ஆஃப் இந்தியா. 2வது புத்தகம் த கிரேட் தெஃப்ட் ஆஃப் இந்தியா இன்னும் தமிழில் வரல. அந்த நூல் இந்தியா எப்படி சூறையாடப்பட்டது என்பதை பிரிட்டிஷ் ஆவணங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. இது 2 உரைகளும் பிரிட்டன் ஒரு அறை உருவாக்குகிறது. அதன் விளைவாக எழுந்த கேள்விகளுக்கு ஆதாரங்களை திரட்டி பதில் சொல்லும் முகமாகத்தான் சசி தரூர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமான ஆவண தொகுப்பு தான் அது. அதில் எப்படி இந்தியாவுடைய மொத்த செல்வமும் பிரிட்டிஷாரால் திட்டம் போட்டு கொள்ளையடி கொண்டு செல்லப்பட்டது, மொத்த அரசாங்கமே கொள்ளையை மட்டுமே நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது, பிரிட்டிஷ் அரசை பற்றி சொல்லப்படக்கூடிய அத்தனை புகழ்மொழிகளும் உண்மையிலே பிரிட்டிஷார்கள் தாங்களே போட்டுக்கொண்ட மாலைதானே ஒழிய உண்மை கிடையாது என்பதை பெரும்பாலும் பிரிட்டிஷ் ஆவணங்களின் அடிப்படையில், பெரும்பாலும் பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்களுடைய அடிப்படையில் அந்த புத்தகம் சொல்லுது. ஏன்னா அதையும் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் நம்முடைய கல்வித்துறைகள் அனைத்துமே ஐரோப்பிய அடிமைத்தனம் கொண்டவை. வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, வெளிநாட்டு பயணம் கிடைக்காது. ஆகவே சசி தரூர் அதை சொல்கிறார். அந்த பிரம்மாண்டமான பஞ்சத்தினால இந்தியா ஒரு மாதிரி கழுவிப்பட்டு மறுபடியும் முளைத்தெழுது. ஆகவே அது ஒரு தொடக்கமாக இருக்குது. 2வதாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இன்றைய யுகத்தை கட்டமைக்கக்கூடிய 3 அடிப்படைகள் இந்தியாவுக்கு வந்தது. ஒன்று தொழில்நுட்பம்.
நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் சொல்லக்கூடிய, அதாவது ஆட்டோமொபைல்ஸ், ரயில் போன்ற தந்தி போன்ற விஷயங்கள், இது எல்லாமே ஒரு அலையில் உருவாக்கப்பட்டவை. தொழில் புரட்சின்ற ஒரு அலையில் உருவாகி வந்தவை. அது உலகம் முழுக்க போது இந்தியாவுக்கும் வருது. டெக்னாலஜியுடைய வரவு. இரண்டாவதாக அரசு, நவீன அரசு ஒன்று, அதாவது நவீன நீதிமன்றம், நவீன நிர்வாக முறை, பல படிகளான ஒரு நிர்வாக முறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பியூரோக்ரசி, இதெல்லாம் உருவாகி வந்தது. மூன்றாவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பொருளியல் உருவாகி வந்த காலம். அதற்கு முன்னால் இந்த காலத்தை நாம் நிலப்பிரபுத்துவ காலம், ஃபியூடலிசம் என்று சொல்கிறோம். விவசாயத்தை மையமாக கொண்ட ஒரு காலகட்டம் இது. உற்பத்தியை, தொழில் உற்பத்தியை மையமாக கொண்ட ஒரு காலம், முதலாளித்த காலம். நவீன விநியோக முறை, நவீன உற்பத்தி முறை, நவீன தொழிற்சாலைகள், அதன் விளைவாக இருக்கக்கூடிய நவீன கல்வி எல்லாமே உருவாகி வந்தது. இது உருவாகி வந்த இந்த காலகட்டத்தை ஒரு வசதிக்காக நாம் இன்று வாழக்கூடிய இந்த பண்பாட்டு காலம் எப்படி உருவாகி வந்தது என்று பார்க்கறதுக்கான ஒரு யூனிட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா முதல்ல புதுசாக தொடங்கி இருக்கு, பிரம்மாண்டமான மாற்றங்களும் நடந்திருக்கு. ஆகவே இந்த யூனிட்டை எடுத்துக்கொண்டு இதில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு பார்த்து, அதிலிருந்து நம்ம தொடர்ச்சியை பார்த்து இன்றைக்கு என்ன மாற்றம் நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். ஆகவே பொதுவாகவே இந்திய பண்பாடு, நாம் வாழ்ந்து கொண்டு இந்த காலகட்டத்தை பேசக்கூடிய அனைவருமே 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குவதை ஒரு வசதியான அமைப்பாக கொண்டிருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டு இந்திய மறுமலர்ச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு சின்ன சந்தேகத்துக்குரிய ஒரு டிக் அடித்து தான் நம்ம பயன்படுத்தணும். உண்மையிலே மறுமலர்ச்சியா என்று பார்த்தால் இல்லை என்று கூட சொல்லலாம், ஆனால் மறுமலர்ச்சி என்று சொல்லலாம். அது இந்தியா தன்னுடைய பண்பாட்டை மறு கண்டுபிடிப்பு செய்த காலகட்டத்துடைய தொடக்கம். அதனுடைய முதல் காலகட்டம், அதனுடைய முதல் தொடக்கம் இங்கு வந்த அந்நியரால் தான் நடந்தது. ஏன்னா நாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தது அவங்க நம்மளை பற்றி பேசும்போது அது வழியாக நாம் நம்மளை கண்டடைந்தோம், நாம் அது வழியாக நம்மளை மறு அமைப்பு செய்து கொண்டோம். இரண்டு வகையில். ஒன்று, இந்தியாவை பெருமதிப்புடன் அணுகி இந்தியாவுடைய தத்துவ செல்வங்களை, இந்தியாவுடைய கலை செல்வங்களை, இலக்கியங்களை முன்னிறுத்திய ஐரோப்பியர்களால். அவங்கள நம்ம இண்டோலஜிஸ்ட், இந்தியவியலாளர்கள் என்று சொல்கிறோம். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு சொல்லக்கூடியதை நாம் இன்று பார்க்கும் வகையில் உருவாக்கியதில் அவங்களுடைய பங்களிப்பு மிக பிரம்மாண்டமானது. தொடர்ச்சியாக அவர்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். மோனியர் வில்லியம்ஸ், அந்த ஒரு மனிதர் இல்லை என்றால் நம்மால் நம்முடைய சம்ஸ்கிருத வேதாந்த மரபை எந்த வகையிலுமே புரிந்து கொள்ள முடிந்திருக்காது. ஏனென்றால் சம்ஸ்கிருதத்திற்கு ஒரு அடிப்படையான அகராதியை உருவாக்கியவர் மோனியர் வில்லியம்ஸ். ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் அவர் அதில் வேலை பார்த்தார். அந்த அகராதி வெளியாவதற்கு முன்னாலே அவர் இறந்து போயிட்டார். ஆகவே அவருக்கு எந்த புகழோ பணமோ அங்கீகாரம் எதுவும் கிடையாது. பெரும்பாலும் நன்கொடைகளில் வறுமையில் வாழ்ந்தார். இன்றைக்கு மோனியர் வில்லியம்ஸ் அகராதியை ஒரு ஆப்பாக, ஒரு செயலியாக மாற்றி இணையத்தில் போட்டிருக்காங்க. அது பிரம்மாண்டமான ஒரு வேலை அது. ஆக மோனியர் வில்லியம்ஸ் இன்றைக்கும் ஜெயமோகன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு அகராதி உருவாக்குறது அவ்வளோ எளிய விஷயம் அல்ல. ஏனென்றால் 3 அடுக்குகள் கொண்ட ஒரு மொழி அது. வேதகால சம்ஸ்கிருதம் என்பது பெரும்பாலும் வேர்ச்சொற்கள் மட்டுமே அடங்கிய ஒரு மொழி, ஒரு உருவாகத்திற்கு முந்தைய மொழி. அடுத்த ஒரு செவ்வியல் மொழி, அதன் பிறகு நவீன காலகட்ட மொழி. நம்ம தமிழுக்கு 2 அடுக்கு இருக்கிறது. சங்க இலக்கியத்திலிருந்து ஏறத்தாழ சிலப்பதிகாரம் வரைக்கும் ஒரு தமிழ் இருக்கிறது. அதிலிருந்து இன்னொரு தமிழ் உருவாகி வந்திருக்கிறது. அதுபோல் 3 அடுக்கு மொழி, ஒரு வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள், சாத்தியங்கள் இருக்கக்கூடிய மொழி. குறிப்பாக வேத வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதன் பிறகு சேக்ரட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்கிற பிரம்மாண்டமான நூல் வரிசையை உருவாக்கிய மேக்ஸ் முல்லர் அவர்கள். அதன் பிறகு குறைந்தது ஒரு 100 இந்தியவியலாளர்களை பேர சொல்லலாம். அவர்கள் வழியாகத்தான் விவேகானந்தர் இந்தியாவை புரிந்து கொள்கிறார். அவர்கள் வழியாகத்தான் அரவிந்தர் இந்தியாவை புரிந்து கொள்கிறார். அவர்கள் வழியாகத்தான் நடராஜகுரு இந்தியாவை புரிந்து கொள்கிறார். நாம் அவர்களை பார்த்தோம், அவர்கள் நம்மை பார்த்தார்கள், நாம் அவர்களில் நம்மை பார்த்தோம். ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க நம்மளுக்கு காட்டினாங்க. அவர்கள்தான்
இந்திய பண்பாட்டு மறு கண்டுபிடிப்பின் சிற்பிகள். இன்னொரு வகையான சிற்பிகள் இருக்காங்க. இந்தியாவுடைய அனைத்து சாக்கடைகளை நோக்கி கண்ணாடியை திருப்பிய சிற்பிகள். ஏகாதிபத்திய, இனவாத, ஆதிக்கவாத ஐரோப்பியர். கடைசியாக கேதரின் மேயோ மதர் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதினாங்க. காந்தி சாக்கடை ஆய்வாளரின் ஆவணம் என்றதை சொன்னார். தொடர்ச்சியாக இந்தியாவுடைய அனைத்து இழிவுகளையும் மிகைப்படுத்தி நம்மகிட்டே சொல்லி நம்மளை ஏற்க வைத்தார்கள். அவர்களுடைய பங்களிப்பை அவர்கள் என்ன நோக்கத்தை சொன்னாலும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்மளை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கான ஒரு கருவியில் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்மை விமர்சனம் செய்யக்கூடிய சமூக சீர்திருத்தவாதி அனைவருடைய குரல்லையும் எப்படியோ கேதரின் மையை ஒளிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நாமளே கூட எங்கேயோ இடத்துல கேதரின் மையோடைய குரலை சொல்லிடுவோம். இந்த இரண்டு ஐரோப்பியர்களாலும் நமக்கு காட்டப்படுகிறோம். நாம் அதிலிருந்து நம்முடைய பண்பாட்டை கண்டடைந்து நம்முடைய பண்பாட்டை நாம் மறு உருவாக்கம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த மறு உருவாக்க காலம் ஏறத்தாழ 18ஆம் நூற்றாண்டுடைய அந்த மையப்பகுதியில் 1850களில் தொடங்கி உருவாகுது. இதை பற்றின ஒரு வரைபடம், ஒரு பொது சித்திரம் நம் மனதில் இருந்தால் நம்முடைய சிந்தனைகளை எங்கெல்லாம் நம்ம கண்டடைகிறோம், நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்மளோட சிந்தனை யார் வடிவமைக்கிறாங்க, எந்த சோர்ஸ்லையும் நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். இந்த வரலாறு ஏன் என்றால், இந்த வரலாறு தெரியாமல் இருந்தாலும், இந்த வரலாறு உங்களுக்கு சுத்தமாக தெரியலனா கூட உங்களுடைய வார்த்தைகளில், நீ சொல்லக்கூடிய கருத்துக்களில் இந்த வரலாறு தான் உங்களை சொல்ல வைக்குது, எதிரொலிக்குது. இந்த இந்திய மறுமலர்ச்சியுடைய தொடக்கம் என்பது ஒரு வகையில் மத மறுமலர்ச்சி என்று சொல்லலாம். இந்தியாவில் இருந்த மதங்களுடைய மறுமலர்ச்சி. இந்தியாவுடைய மதங்கள் தங்களை மறு கண்டுபிடிப்பு செய்கின்றன. இந்த புதிய காலகட்டத்திற்காக தங்களை பிரசன்ட் பண்ணுகின்றன, தங்களை முன்வைக்கின்றன. இந்த முன்வைத்தலில் 2 வழிகள் இருக்கு. ஒன்று, ஏற்கனவே எப்படி இருந்து அதை கண்டடைந்து அப்படியே கொண்டு வந்து வைக்கிறது, எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த மாற்றம் கூடாதுங்கிற உறுதிப்பாட்டோடு. இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நெருங்கிய நண்பரும் எழுத்தாளருமாகிய அனீஷ் கிருஷ்ணன் நாயர் அப்படிப்பட்ட ஒருவர். இப்போவும் அப்புறமா ஒருத்தர் இருக்கிறார்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். அவர் ஒரு மாத்வ மரபை சார்ந்த வைணவர். மரபில் எந்த மாற்றமும் மத மரபை அப்படியே திரும்பி கொண்டு வைக்கிறது அவருடைய நோக்கம். அதில் மாற்றம் செய்வதற்கு நமக்கு உரிமையும் கிடையாது, நமக்கு தகுதியும் கிடையாது என்று சொல்லக்கூடியவர். அதனால் அறிவுத்துறையில் அதுக்காக கம்பு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆள். ஆக இந்த ஒரு மரபு இருக்கு, அப்படியே திரும்பி கொண்டு வைக்கிறது. ஏற்கனவே இருந்த மரபை மறுபடியும் திரும்பி நிலைநிறுத்துவது. இன்னொரு மரபு, இன்னொரு போக்கு, ஏற்கனவே இந்த மரபை விமர்சன ரீதியாக அணுகி அதில் உகந்ததை எடுத்துக்கொண்டு மற்றதை களைந்து அதை மறு ஆக்கம் செய்து முன்வைப்பது. 2 உதாரணங்களை சொல்லலாம் என்றால், முதல் மரபுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது சுவாமிநாராயண் இயக்கம் என்றொரு இயக்கம் இருக்கிறது. பெரும்பாலான குஜராத்திகள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். உலகம் முழுக்க பிரம்மாண்டமான கோயில்களை கட்டி வச்சிருப்பாங்க. சுவாமிநாராயண் மடம் முன்னாடியே இருக்கு. ஆனால் அதில் கணேஷ்யாம் கோஸ்வாமி என்கிற ஒரு ஆளுமை உள்ளவரார். அவரை கிருஷ்ணனுடைய அவதாரமாகவே அவங்க வழிபடுறாங்க. அவர் நீல்கண்ட் என்கிற பேரில் இந்தியா முழுக்க சுற்றி இருக்கிறார். அவர் அந்த மடத்தை நவீன காலத்துக்கு கொண்டு பிரசன்ட் பண்ணுறார். வார்த்தைகள், மொழி எல்லாமே நவீன காலத்துக்குரியது. ஆனால் கண்டென்ட் அதே தான், பழசு அப்படியே தான் திரும்பி வருது. சுவாமிநாராயண இயக்கத்தோட இன்னொரு சின்ன மாறுபட்ட வடிவு தான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கம். ஏறத்தாழ அதுவும் அதை தான் பண்ணுது. மரபை அப்படியே கொண்டு வைக்கிறது. முன்னோர்கள் இப்படி சொன்னார்கள், அந்த ஆச்சாரங்கள், சடங்குகள், நடைமுறைகள் அனைத்தையும் அப்படியே கொண்டு வைக்கிறது, எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. இன்னொரு மரபு இருக்கு, ஒவ்வொன்றை மாற்றி கொண்டு வைக்கிறது, விமர்சனபூர்வமான அணுகுமுறை. அதற்கு உதாரணமாக ராமகிருஷ்ண மடத்தை சொல்லலாம். விவேகானந்தர் இந்திய மரபை கடுமையான விமர்சன கண்ணோட்டத்தில் அணுகியவர். இந்தியாவில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய
புரோகித அம்சத்திற்கு எதிரான அவ்வளவு வலுவான குரலை நீங்கள் விவாதத்தில் பார்க்கலாம். சடங்கு சம்பந்தமான ஒரு பார்வைக்கு எதிரான மிக கடுமையான குரலை முன்வைத்திருக்கிறார். இந்தியாவுடைய மையம் அத்வைதம் என்று, வேதாந்தம் என்று நினைத்து அதை முன்வைத்து அந்த வேதாந்தத்தோடு முரண்படக்கூடிய சடங்கு மதங்களை, வெறும் ஆச்சார நம்பிக்கைகளை மிக கடுமையாக விமர்சனம் செய்து ஏற்பும் தள்ளலுமாக மரபை பார்த்தவர் விவேகானந்தர். அப்போ இந்தியா முழுக்க வந்த முன்னோடி சிந்தனையாளர்ல இவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம். மரபை அப்படியே கொண்டு வைக்கணும்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே முதல் எதிரியாக இருப்பவர் விவேகானந்தர். இன்றைக்கு நீங்கள் இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா கூட கடந்த 3 மாதங்களுக்குள் எழுதப்பட்ட விவேகானந்தரை மிக கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கட்டுரையாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கட்டுரையை எழுதியிருப்பவர் ஒரு மரபார்ந்த ஒரு மத நம்பிக்கை கொண்டவராக இருப்பார். மதத்தை அப்படியே மாற்றணுக்கொள்ள இருப்பார். அவருக்கு விவேகானந்தமில் அவ்வளோ பெரிய விமர்சனம் இருக்கும். கிட்டத்தட்ட அறிவிலி என்ற அளவில் எழுதியிருப்பார். இந்த ரெண்டு சரடு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. தமிழகத்தில் எடுத்து பார்த்தா வள்ளலார் ஏற்பும் மறுப்புமாக மரபை பார்த்தவர். ஏற்பும் உண்டு, மறுப்பும் உண்டு. சடங்கு கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்கிற வரி அவர்கிட்ட வருது. இந்த ஆச்சாரங்களிலும் நம்பிக்கைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் சாரம் என்று எதுவும் கண்டிலேன் என்று அவர் எழுதுகிறார். எது மெய்யான சோதி என்று நான் கண்டு கொண்டேன், அதுவரை எதையும் நான் முன்வைக்க விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஆகவே தான் தமிழ்நாட்டில் மத சிறுத்தவாரியில் மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டவர் வள்ளலார். அவருடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர். இங்கே ஆறுமுக நாவலருக்கு வள்ளலாருக்கு நடந்த மிகப்பெரிய மோதல் என்பது இதுதான். ஆகமங்களை, வழிபாட்டு முறைகளை அப்படியே பின்பற்ற வேண்டும், அதில் எந்த மாற்றமும் செய்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்று வாதிட்டவர் நல்லூர் ஆறுமுக நாவலர். இலங்கையை சேர்ந்தவர், நமது அகர முதல்வர் அவருடைய முன்னோடி. இல்லை, என்னுடைய ஞானம் நான் கண்டடையது என்றிருந்து ஏற்பும் மறுப்பும் எனக்குண்டு சொன்னவர் வள்ளலார். இந்த 2 முறைமைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன இந்தியா முழுக்க. இந்த பாகம் அப்போ ஒருவருடைய பேசும்போது அவர் எந்த மரபை சார்ந்தவர் முக்கியமானது, எந்த நிலைப்பாடு அவர் எடுக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அத்வைதம் சார்ந்து பேசக்கூடியவர்கள் 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஒன்று, ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதியுடைய மரபை சார்ந்தவர்கள். அதிலிருந்து வெவ்வேறு ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சின்ன சின்ன மாறுதலோடு அவர்கள் முளைத்தெழுவார்கள், அல்லது ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வருவாங்க. இவர்கள் எல்லாரும் மரபை விமர்சன ரீதியாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று காஞ்சி மடம், அது எந்த விமர்சனத்துக்கும் இடம் கொடுக்காது. மரபை ஆங்கிலத்தில், புதிய தமிழில் திரும்பி முன்வைக்கக்கூடியது. இந்த டூயாலிட்டி, இந்த இருமை இந்திய சிந்தனையில் மிக வலுவாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கு. இந்த மாற்றங்கள் மற்ற மதங்கள் இருக்கா? இருக்கு. இஸ்லாமில் இருக்கு. நவீன இஸ்லாமுக்கு 2 முகங்கள் இருக்கு. ஒன்று ஆகாகான். ஆகாகான் இந்தியாவுடைய மரபான இஸ்லாமிய முகமாக இருக்கிறார். ஆனால் அலிகர் இயக்கத்தை உருவாக்கிய சையத் அகமது கான் அவர் ஒரு ரீஃபார்மிஸ்ட் இஸ்லாமை முன்வைக்கிறார். இஸ்லாமை விமர்சன ரீதியாக அணுகுவதற்கும் ஒரு நவீன இஸ்லாமிய முன்வைப்பதற்கும் அலிகர் இயக்கமே மேலநாட்டு கல்வி கொண்ட ஒரு இஸ்லாமியனை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இஸ்லாமுடைய எதிர்த்திசையில் அது இருக்குது. இன்றைக்கு அடிப்படைவாதத்துடைய விளைநிலமாக அலிகர் பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் அது உருவாக்கப்பட்டது நவீன இஸ்லாமியனை உருவாக்குவதற்காக. மேலை நாட்டு சிந்தனை முறைகளை இஸ்லாமியன் ஒருவன் எதிர்கொள்வதற்காக பயிற்சி அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒரு சீர்திருத்த இஸ்லாமியனுடைய குரல் இதுவும் இஸ்லாமுக்குள்ளே இருக்கிறது. பௌத்த மரபிலே அது இருக்கிறது. பௌத்தம் கிட்டத்தட்ட இந்தியாவில் அழிந்து போன நிலையில் இருக்கிறது. அந்த மரபான ஒரு பௌத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு இருக்கல, அதில் ஒரு பெரிய ஆளுமைகள் இல்லை. ஆனால் அதில் ஒரு அலை உருவாகுது. அது கேர்னல் ஆல்காட்டில் இருந்து உருவாகுது. தியோசபிக்கல் சொசைட்டியில் இருந்தவர். அவர் இந்தியாவில் இருந்து கொண்டு பௌத்தத்தை மறு கண்டுபிடிப்பு செய்கிறார். அவர்லேருந்து அயோத்திதாசருக்கு வருது. இலங்கை சேர்ந்த அனகாரிக தம்மபாலா அவர்களுடைய
அதிலிருந்து அம்பேத்கர் வரைக்கும் செயல்படும் பௌத்தம், நியோ பௌத்தம், புது பௌத்தம் ஒன்று உருவாகி வருது. அந்த பௌத்தம் பழைய பௌத்தத்தின் மேல் விமர்சனமாக ஏற்பும் மறுப்புமாக உருவாகி வந்த பௌத்தம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பௌத்தமும் இந்த நவீன பௌத்தம் தான், நவயான பௌத்தம் தான். மரபார்ந்த பௌத்தம் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் கிடையாது, எங்கேயுமே இல்லை. சமணத்தில் அப்படி நிகழ்ந்ததா என்று கேட்டால் அப்படி நிகழவே இல்லை. சமணத்தை ஜெயின மதத்தை அப்படியே கொண்டு வந்து வைக்கக்கூடிய செயல்பாடு தான் நடந்தது ஒழிய சீர்திருத்த விமர்சன ரீதியாக அணுகுமுறை என்பது இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. சாந்தி சாகர் மகாராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சமண துறவி 1920களில் இன்றைக்குள்ள சமண அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு முன்னோடியான ஒரு ஆளுமையாக இருந்தார். அவர் மரபான எப்படி சமணம் இருந்தோ அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக முயன்றார். அவர் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் வந்து இருக்கிறது. 1920 வெள்ளைக்காரர்கள் பொது இடத்திலே நிர்வாணமாக தோன்றுவதை தடை செய்தார்கள். அதற்கெதிரான போராட்டத்தை அவர் ஆரம்பித்தார். பொது இடத்தில் நிர்வாணமாக தோன்றுவது என்னுடைய மத உரிமை. அவர் ஆடை அல்லாத திகம்பர சாமியார். அதற்கு எதிராக அவர் போராட்டம் நடத்தி கைதாகி இந்தியா முழுக்க பயணம் செய்து ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அந்த சட்டத்தை ரத்து செய்தார்கள். அப்படி திகம்பராக இருக்கிறதுக்கான உரிமைக்கு அவர் போராட்டம். அதன் வழியாகத்தான் இந்திய ஜெயினம் தன்னை மறுகட்டமைப்பு செய்து கொண்டது. இப்படி தான் இந்தியா உருவாகி வந்திருக்கு. இந்தியாவுடைய நம்ம மத மரபில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகமான இந்துக்கள் இந்த ரெண்டுலேயும் இருக்க மாட்டாங்க. ஒரு பகுதி இங்கே இருக்கும், ஒரு பகுதி அங்கே இருக்கும். வீட்டிலேருந்து வெளியே இறங்கும்போது விவேகானந்தராகவும் உள்ளே போகும்போது மரபான ஆளாகவும் மாறிடுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மதம் வெறும் ஆச்சார மதமாக, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மதம் வெறும் சட்டங்கு மதமாக இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக்கில் அவங்க விவேகானந்தருடைய மொழியில் பேசுவாங்க. இந்த முரண்பாடை அவங்களே உணர்றதில்லைங்கிறது மட்டும் இல்லை, இது ஒன்றுடைய ரெண்டு முகங்கள் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. கோயிலில் ஆச்சாரங்களை மாற்றக்கூடாது, அது ஆர்வலருடைய தரப்பு. நீ விமர்சன ரீதியாக மதத்தை பார்க்குறியா? அவன் பார்க்குறேன், அது வள்ளலாருடைய தரப்பு. ரெண்டும் ஒரு ஆள் தான். ரெண்டு பேரையுமே புனிதர்களாக்கி ரெண்டு பேருக்குமே ரெண்டு மாலைகளை போட்டது வழியாக இந்த பிரச்சனையை சமாளித்து நாம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இந்த முரண்பாடு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் இது அனைத்தையும் ஒட்டு சேர்த்து ஒரு அரசியல் தரப்பாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய பண்பாட்டு செயல்பாடு இன்றைக்கு இருக்கு. இவ்வளவு முரண்பாடு உள்ளே இருக்கும்போது இது அனைத்துக்கு மேலே ஒரு பெரிய ஜமக்காலத்தை போட்டு அது மேலே ஒரு நாற்காலியை போட்டு அது மேலே உட்காரக்கூடிய ஒரு அரசியல் இன்றைக்கு இருக்குது. இந்த நாற்காலியை நான் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பீடத்துக்குள்ளே ஏகப்பட்ட முண்டு முடிசுகள் பார்க்கலாம். உள்ளே போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சண்டை போட்டுருக்காங்க. ஆச்சாரவாதிகளுக்கு நவீன மறுப்பாளு சண்டை, ரெண்டு பேரும் சேர்ந்து தாமரையை மலர செய்ய முயற்சிக்கிறாங்க. ஆனால் இந்த முரண்பாடு அங்கே இருக்குது. இந்த முரண்பாடு ஏன் என்றால் இது இந்தியா தன்னை மறு கண்டுபிடிப்பு செய்த போதிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கருத்து செயல்பாட்டுடைய நீட்சி என்கிறது. இவங்க ரெண்டு பேரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் எங்கே நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் நாராயணகுருடைய மரபு வழியில் வந்தவன், நித்திய சேதனுடைய மாணவன். நான் விமர்சன ரீதியாக மரபை பார்க்கக்கூடியவன், மரபு ஏற்பும் மறுப்புமாக மரபை பார்க்கக்கூடியவன். ஆகவே மரபார்ந்த முறையில் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களை அவள் அப்படித்தான் சொல்வார்கள் என்று தெரிந்து கொண்டு அவளை விவாதிக்கக்கூடியவன், அவங்களை நிராகரிக்கக்கூடியவன் அல்ல, அவங்களை புண்படுத்தக்கூடியவன் அல்ல. அவங்க அப்படி சொல்கிறது எனக்கு புரியுது, அவங்களுடைய மத நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் இப்போதும் இந்தியாவில் இந்த ரெண்டு தரப்பும் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இது மத மீட்பு வழியாக இந்தியா தன்னுடைய பண்பாட்டு மரபை மறு கண்டுபிடிப்பு செய்த வரலாறு. இதற்கு சமானமாகவே பண்பாட்டு ரீதியாக மதம் அல்லாத பண்பாட்டு ரீதியாக இந்தியா தன்னை மறு கண்டுபிடிப்பு செய்த ஒரு வரலாறு இருக்கு. அதையும் ரெண்டாக பிரித்து நான் சொல்வேன். அதுக்கு இந்த ஆட்களை சொல்றது சின்ன ஒரு அடையாளமாகத்தான், அந்த மரபை அடையாளம் காண்பதற்காகத்தான். ரெண்டு இருக்கு. ஒன்று ராஜா ராம் மோகன் ராயுடைய மரபு. அது மரபை, பண்பாட்டு மரபை, தொன்மையான பண்பாட்டு விழுமியங்களை விமர்சன ரீதியாக அணுகி
ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு தொடர்ச்சியை தக்க வைத்து கொண்டு ஒரு புதிய காலத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு பண்பாட்டு முயற்சி. பண்பாட்டு மரபில் இருக்கக்கூடிய வேர்கள் அவர்கள் வேணும், ஆனால் எல்லாம் தேவையில்லை. அவர் உருவாக்கிய பிரம்ம சமாஜம் ஒரு காலத்தில் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து தரப்பாக இருந்திருக்கிறது. பாரதி அதனுடைய பெருங்குரல். பாரதி பிரம்ம சமாஜத்தின் மேல் பெரும் ஈடுபாடு கொண்டிருந்தார். பிறகுதான் அதிலிருந்து விலகி வருகிறார். இந்தியாவுடைய மூளை என்று சொல்லப்படக்கூடிய வங்காளத்தில் கணிசமானவர்கள் பிரம்ம சமாஜத்தை ஆதரித்தவர். அவங்க பிரம்மோஸ் என்று சுருக்கமாக ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டார்கள். பிரம்ம சமாஜம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ எல்லா சடங்குகளையுமே விமர்சன ரீதியாக அணுகி பெரும்பாலானவற்றை நிராகரிக்கிறது. பிரம்ம சமாஜம் தான் இந்தியாவிலே சதி என்ற பழக்கத்தை தடை செய்தது, விதவை மறுமணத்துக்காக போரிட்டது, பெண்கள் மறுமணத்திற்காக போரிட்டாங்க, உட்பட பல விஷயங்களை அவங்க ஆதரித்தார்கள். ஆகவே அவர்களை மாற்று வேடம் போன்ற கிறிஸ்தவர்கள் என்று தான் இன்றைக்கு வசைபாடி இருக்கிறார்கள். அவர்கள் இந்துக்கள் அல்ல, ஒரு வகையான கிறிஸ்தவர்கள் என்று எதிர்த்தரப்பினர் அவர்களை கடுமையாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பரப்பு. அவர்களுக்கு நவீன காலகட்டம் தேவைப்படுது, நவீன ஜனநாயக மதிப்பீடுகள் தேவைப்படுது, மனித சமத்துவம் சமான எல்லா கருத்துக்களும் அவங்களுக்கு தேவைப்படுது, நவீன அறிவியல் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நவீன வரலாற்றாய்வு மேல் நம்பிக்கை இருக்குது. மரபிலிருந்து துண்டித்து கொள்ளாமல் அதை இதற்காக அடாப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி இவர்கள். இது ஒரு மரபாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறது. இன்னொரு மரபு பண்டித ரமாபாய் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. ரமாபாய் வட்டம், ரமாபாய் சர்க்கிள்ஸ் என்று சிலவற்றை உருவாக்கினவர். சிறு வயதிலே விதவையான ரமாபாய் இந்தியாவுடைய அன்றைக்கு இருந்த சாதிய ஆச்சார அமைப்பினால் வேட்டையாடப்பட்டு கடுமையான துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். அவருடைய சுயசரிதை மேல நாடுகளில் இந்தியா பற்றி ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பாற்றியது. ஊரால் புறக்கணிக்கப்பட்ட ரமாபாய் தன்னுடைய சகோதரிகளுடன் கங்கையில் சென்று மணலை தோண்டி உடலை புதைத்து வைத்து கொண்டு குளிருக்கு தூங்கியிருக்கிறாங்க. இது ஒரு சித்திரம், சின்ன வயசில் படித்த ஞாபகம். அது அந்த மணலில் புதைச்சி தூங்குறாங்க. அந்த அளவுக்கு வறுமையிலும் புறக்கணிப்பில் இருந்து இந்தியா மேலே மிகப்பெரிய கசப்பை உருவாக்கி கொண்டாங்க. ஸோ அவங்களுடைய சுயசரிதை அவங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க. அவங்க 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, படிக்கவே இல்லை. ஆனால் சுயமுயற்சியில் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தில் தன்னுடைய சுயசரிதை எழுதி ஆங்கிலேயருடைய மிகப்பெரிய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்குது. பெரிய அளவில் அவங்க புகழ்பெற்று அதுலேருந்து நிதி உதவி கிடைக்குது. அவங்க சின்ன சின்ன வட்டங்களை உருவாக்குறாங்க. அவங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய மரபிலிருந்து 100% துண்டித்து கொண்டு ஒரு ஜனநாயக அரசியலுக்கு இந்தியா வர வேண்டும் என்று கனவு கண்டவர் அவர். இந்த 2 மரபு இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. ரமாபாயில் இருந்து இன்றைய மார்க்சிஸ்டுகள் வரைக்கும், இன்றைய இடதுசாரிகள் வரைக்கும் ஒரு கோடு நம்ம இழுக்க முடியும். முழுவாக மரபை வெட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு மரபு, ஒரு பார்வை. மரபை ஏற்று மறு அமைப்பு செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு பார்வை. இந்த 2 பார்வை இந்தியாவில் இடம் இருக்கு. இந்தியாவுடைய பண்பாட்டு மறு கண்டுபிடிப்பு இயக்கத்தில் இவங்க 2 தரப்பும் வலுவாகவே இருந்திருக்கிறாங்க. இப்போ 2 ஆளுமைகளுக்கு இங்கே கொண்டு முடிக்கிறேன்னா, ரமாபாயுடைய தொடக்கத்திலிருந்து இழுத்து எம்என் ராய் கொண்டு வரலாம். எம்என் ராய், மானவேந்திரநாத் ராய், வங்காளத்தில் பிறந்தவர். அப்படி 22 வயதில் ரஷ்யாவுக்கு செல்கிறார். உலகத்தை மீட்க ஒரு இந்திய ரிஷி வருவார் என்று நினைத்தேன், இவ்வளவு சின்ன இளைஞனாக வந்திருக்கிறார் என்று லெனின் அவரை பார்த்து வியந்ததாக சொல்வார்கள். லெனினுக்கும் ட்ராட்ஸ்கிக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் தான் நிறுவினார். இந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்டும் முதல் ஆன்டி கம்யூனிஸ்டும் அவர் தான் என்று சொல்லுவாங்க. ஏன்னா மிக சீக்கிரமே கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி ரேடிக்கல் ஹியூமனிஸ்ட் இந்த கட்சி ஆரம்பித்தார். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே தொடங்கின சில ஆண்டுகளே அங்கே ஸ்டாலின் வந்துட்டார். ஸ்டாலினிசம் இவருக்கு பிடிக்காது, ஸ்டாலினிசம் கம்யூனிசம் இல்லைன்னு இவர் சொல்கிறார். ஆகவே கம்யூனிசத்தை நிராகரிக்கிறார். தூய கம்யூனிஸ்டம் தான் பேசுகிறார் சொல்லி ரேடிக்கல் ஹியூமனிசம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ரேடிக்கல் ஹியூமனிஸ்ட் கட்சியுடைய தமிழக நிறுவனராக இருந்தவர் எம் கோவிந்தன் அவர்கள். எம் கோவிந்தனுடைய மாணவர் தான் சுந்தர ராமசாமி. எம் கோவிந்தனுடைய ஒரு சிஷ்யர் தான், உங்களுக்கு தெரியும். எம் கோவிந்தன் இன்னொரு மாணவர் தான் ஆற்று ரவிவர்மா. அவங்க 2 பேருக்கு மாணவர் தான் நான் என்ன சொல்லிக்கொள்வேன். எம்என் ராயிலிருந்து கம்யூனிஸ்டம் ஆரம்பிக்குது. எம்என் ராய் தான் இந்திய மரபை முழு மறுப்பு கோணத்தில் எழுதுவதற்கான முதல் புத்தகத்தை எழுதியிருக்கார்.
லோகாயதா என்கிற புத்தகம். லோகாயதா என்பது இந்திய சிந்தனை முறை என்பது 2 தரப்புகளாலானது. ஒன்று கருத்து முதல்வாதம், இன்னொன்று பொருள் முதல்வாதம். பொருள் முதல்வாதம் இங்கே முற்றாக அழிக்கப்பட்டது. அதுதான் லோகாயதம். அதுதான் இந்தியாவோட உண்மையான சிந்தனையாக இருக்க வேண்டும். கருத்து முதல்வாதம் தான் வைதிக மதம் என்று சொல்லப்படுகிறது. அது வெற்றி அடைந்து விட்டது என்று அவர் அந்த புத்தகத்திலே வாதிடுகிறார். அந்த புத்தகத்தை அடியொற்றி எழுதப்பட்ட புத்தகம் தான் தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயுடைய இந்திய சிந்தனையில் நிலைத்திருப்பவையும் அழிந்தவையும். அதிலிருந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டு அதனுடைய ஏதோ ஒரு வடிவம் நீங்கள் அனைவருமே படிச்சிருப்போம். இந்தியாவுடைய சிந்தனை மரபை பெரும்பாலும் ஆதிக்கத்துடைய சிந்தனை மட்டுமாக பார்த்து ஒடுக்கப்பட்ட வேறொரு சிந்தனை உள்ளே இருக்குன்னு நினைத்து அதை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று சொல்லலாம். இதுதான் எம்என் ராயுடைய தரப்பு. தொடர்ந்து எம்என் ராயுடைய தரப்பு இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு தரப்பு இருக்கு, ராஜாராம் மோகன் ராயுடைய தரப்பு. ராஜாராம் மோகன் ராயுடைய தரப்பு என்பது மரபில் ஒன்று இருக்கு, ஆனால் அதில் நான் எனக்கு தேவையானதான் எடுத்துக்கொள்வேன். பண்பாட்டு மரபில் தேவையான விழுமியங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றவற்றை அகற்றி விழுமியங்களை அடிப்படையில் இன்னொரு பண்பாட்டு மரபை கற்பனை செய்து மீட்டெடுப்பது, அதுதான் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் இருந்து காந்தி வரைக்கும் ஒரு கோடை இழுக்க முடியும். பலர் அதில் இருக்கிறாங்க. பிரம்ம சமாஜத்தின் மேல் தீவிரமான ஈடுபாடும் பற்றும் கொண்டிருந்தவர் கோகலே. கோகலே தான் தன்னுடைய முன்னோடியாக காந்தி எடுத்துக்கொள்கிறார். அப்போ காந்தியுடைய பண்பாட்டு நிலைப்பாட்டில் எப்போவுமே இந்த விஷயம் இருக்கு. காந்தி அவருடைய எதிரிகளால் ஒரு மரபுவாதி என்று வசைபாடப்படும்பையில், மரபுவாதிகளால் ஒரு மரபு எதிர்ப்பாளர் என்று வசைபாடப்பட்டு வாழ்நாள் முழுக்க வசை வாங்கி கொண்டிருந்த ஒருவர். காந்தியை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மார்க்சிஸ்ட் என்ன சொல்லுவார்? அவர் ஒரு சனாதன இந்து, அவர் சாதிவர் என்ன அவருக்கு ஒரு பட்டியல் இருக்கும். ஆனால் சனாதன இந்துவோட கேட்டால் அவர் ஆங்கில கைக்கூலி, ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு இந்தியாவை காட்டி கொடுத்தவர், அதை நான் கையும் களமாக பிடிச்சோம் அப்படிம்பாங்க. தமிழ்லேயே ஒரே வருஷத்தில் 2 புத்தகம் வந்திருக்கு காந்தியை பற்றி. ஒன்று காந்தி ஒரு சனாதன ஹிந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம், எஸ் வி ராஜதுரை எழுதினது. இந்து இந்தி இந்தியாங்கிற புத்தகம் இந்த சனாதன ஆதிக்கத்தை உருவாக்கிய தொடக்க புள்ளி என்று காந்தி அடையாளம் காணக்கூடிய புத்தகம். அதே ஆண்டிலேயே ராதாராஜன்கிற அம்மா எக்லிப்ஸ் ஆஃப் ஹிந்து நேஷன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க தமிழகத்திலிருந்து. அந்த அம்மா காந்தி ஒரு ஏகாதிபத்திய கைக்கூலி, இந்து மதத்தை காட்டி கொடுத்தவர், இந்து மதத்தை அழிக்கும் பொருட்டு தென்னாப்பிரிக்காவில் பயிரிடப்பட்டு கொண்டு வந்த ஒரு கலை என்று அந்த அம்மா சொல்லுது. 2 புத்தகம் ஒரே காலத்தில் வருது. ஒரே புத்தகம் ஒரே வாசம் 2 புத்தகத்தை படித்தால் காந்தியை சரியாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இப்படி 2 சரடுகள் இருக்கு. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்குது. இந்த வரலாறை, இந்த சித்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் சென்ற 200 ஆண்டுகளில் இது ஒவ்வொன்றும் தனித்தனி அலகுகளாக பிரிந்து வளர்ந்து நமக்கு எப்படியோ ஒரு சென்டென்ஸை நம்மகிட்ட கொடுத்துருக்கும். அதிகமாக படிக்கும் பழக்கம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த சிந்தனையில் எப்போதோ ஒரு இடத்துல அவங்க இருக்கும். அவங்க ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கல்ல, அது என்ன நிலைப்பாடு அவங்கள கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இடதுசாரி என்றால் நீங்கள் ரமாபாயிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க, எம்என் ராய் வழியாக, பிசி ஜோஷி வழியாக, இஎம்எஸ் வழியாக, கே தாமோதரன் வழியாக, பாலதண்டாயுதம் வழியாக, கல்யாணசுந்தரம் வழியாக, கடைசியில் சு வெங்கடேசன் வழியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்களை. அல்லது ராஜாராம் மோகன் ராய் வழியாக, கோகலே வழியாக, நேரு வழியாக, காந்தி வழியாக நீங்கள் உங்களை கண்டடைச்சிருக்கீங்க. மதம் என்று பார்க்கும்போது நீங்கள் ஒன்று சங்கராச்சாரியாரிலிருந்து அல்லது சுவாமிநாராயண இயக்கத்திலிருந்து அல்லது ஹரே ராமகிருஷ்ணன், அதுவும் மரபான கோயில் வழிபாட்டிலிருந்து உங்களை கண்டடைஞ்சிருக்கிறீங்க. அல்லது விவேகானந்திலிருந்து அல்லது அரவிந்தர்லேருந்து வள்ளலாரிலிருந்து உங்கள் மரபை எடுத்திருக்கீங்க. அப்போ நான் எங்கே இருக்கேங்கிறது ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் பட்சத்தில் நான் பண்பாடு என்று சொல்லக்கூடிய விழுமியங்களை எப்படிலாம் திரட்டி கொண்டிருப்போம் என்பது நமக்கு தெரிய வரும். எப்படி திரட்டி நம்மளை கட்டமைத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் எப்படி உங்களை கட்டமைக்க வேண்டும் என்று நான் இந்த உரையில் சொல்லலை. நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே 25 வயசுக்கு மேலானவர்கள். இனி உங்களை வடிவமைக்க என்னால் முடியாது. எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் என்னக்கூடிய பண்டிலுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு மனிதனாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்டிலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்கிறேன்.
அது நீங்களே உள்ளே சென்று அடையாளம் காட்ட முடியும். ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை நண்பர்கள் பல பேர் வாசித்திருக்கலாம். நான் தொடர்ந்து அந்த நூலை பற்றி எழுதி வருகிறேன். குல்லதுலைன் ஹைதர் எழுதின அக்னி நதி, ஆக்கி தர்யா என்ற பேரில் உருதுவில் எழுதப்பட்ட நாவல். அது அவருடைய கருவை பற்றி நான் சொல்கிறேன். அந்த அம்மா பிறந்தது லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ குடும்பத்தில். அந்த அம்மா இந்தியாவுடைய மகத்தான எழுத்தாளர் ஒருவர். எனக்கு சன்ஸ்கிருதி சம்மான் விருது கொடுத்த போது, உங்களுக்கு இந்த விருதை யார் கொடுத்தால் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், குர்ரதுலைன் ஹைதில் வாங்கினா அது ஒரு பெரும் பேராக நினைப்பேன் என்று சொன்னேன். ஆனால் அவங்க உடல் நலம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் எனக்காக திரு ஜெயின் அவர்கள் அவங்கள்ட்ட நேரில் சென்று பேசி வந்து எனக்கு அந்த விருதை அளித்தார்கள். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நான் எழுதினேன், இனி அடைய வேண்டிய வெற்றிகள் ரொம்ப கம்மி தான். அக்னி நதி ஒரு பெரிய கவிதை மாதிரி படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். தமிழில் சௌரி அவருடைய மொழிபெயர்ப்பு அந்த நூல் வழி வந்திருக்கிறது. அந்த அம்மாவுடைய அரண்மனை, அவங்க ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த அரண்மனையுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய படித்துறைக்கு சிங்காடே வாலி படித்துறை என்று பெயர். இந்த ஒரு படித்துறையை பற்றி தான் அவங்க கதை அந்த நாவல் எழுதியிருக்காங்க. ஆனால் நாவல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா வேத காலத்தில் ஆரம்பிக்குது. வேத காலத்தில் கௌதம நீலாம்பரன் என்கிற ஒரு ரிஷி கங்கையிட ஒரு பகுதியில் குதித்து நீந்தி மறுகரைக்கு வருகிறார். கௌதம நீலாம்பரன் என்கிற பிக்ஷுவாக இருக்கார். இப்போ புத்தருடைய காலமாக இருக்குது. இந்த பிக்ஷு குதித்து நீந்தி அந்த பக்கம் போகும்போது மௌரியர் காலம் வந்துருச்சு. அப்புறம் அந்த திருப்பி வராங்க. கடைசியில் கௌதம நீலாம்பர் தத் என்கிற சுதந்திர போராட்ட தியாகியாக மாறுகிறார். எல்லா கதாபாத்திரங்களும் அதே பேர் தான், அதே படித்துறை தான். வரலாறு மட்டும் பின்னால் மாறிட்டே இருக்கு. அதாவது ஒரு தமிழ் சினிமாவில் கதாநாயகன் கதாநாயகன் டான்ஸ் ஆடும்போது பின்னால் விஷுவல்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கிற மாதிரி, படுதாக்கள் மாறுற மாதிரி. வேத காலத்தில் இருந்து சுதந்திரம் கிடைக்கிற போராட்ட பின்னணி வரைக்கும் ஒரே படித்துறையில் திரும்ப திரும்ப நிகழக்கூடிய அடிச்சல் தொடர்ச்சி. அதுதான் அக்னி நதி என்று சொல்கிறார். அந்த நதியை தான் அக்னி நதி. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், வரலாறு அலையும், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அதுதான் அக்னி நதி, ஆக்கி தர்யா. இந்த மாறாத ஒன்று ஒரு மையப்படிமா இருக்கிறது. இது உணரக்கூடிய ஒன்று தான், ஒரு வகையில் ஸ்மெல் பண்ண வேண்டிய ஒன்று தான். இதுதான் எழுத்தாளர்கள் திருப்பி 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 தங்களோட படைப்புகளில் சொல்ல முயற்சி செய்வார். பெரும்பாலும் அதை ஏற்கனவே ஒரு சின்ன அளவில் உணர்ந்தவர்கள் தான் தொண்டு உணர முடியும். மற்றவங்களுக்கு அது வெறும் சடலம் தான், அவங்க போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுவாங்க. நண்பர்களே, இந்த பின்னணியில் தான் இந்த பண்பாட்டு மரபை பற்றி நான் பேசும்போது ஒரு பிரிந்த சித்திரத்தை அளிக்கிறேன். இந்திய மறுமலர்ச்சி. இப்படி ஒரு இந்திய சித்திரத்தை நம்ம அளிக்கும்போது இதில் மைய பண்பாட்டு விஷயங்கள் உருவாகி வரதை பார்க்குறோம். இந்தியா முழுக்க ஒன்று நடந்திருக்கு. கே சச்சிதானந்தன் அவருடைய புத்தகத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். தொடர்ச்சியாக இந்தியாவுடைய துணை தேசியங்களை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கோம், அல்லது இந்தியாவுடைய உள் தேசியங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் இந்தியாவுடைய எல்லா பண்பாட்டு இயக்கங்களும் பேன் இந்தியன் இயக்கங்கள் தான். அதாவது பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் முதல் தலித் இயக்கம் வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரே வகையான இலக்கிய அலை தான் நடந்திருக்கு, ஒரே வகையான பண்பாட்டு அலை தான் நடந்திருக்கு. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்தியாவில் துணை தேசியங்கள் பேசப்படுது. தமிழ்நாட்டில் தமிழ் இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்தமாக அதை தமிழ் இயக்கம்ங்கிற வார்த்தையால் நம்ம குறிப்பிடுவோம். அது 3 பகுதிகள் கொண்டது. ஒன்று தமிழ் பதிப்பு இயக்கம், உவே சாமிநாத ஐயர் உட்பட வஉசி உட்பட பதிப்பு இயக்க முன்னோடிகள் இருக்கிறாங்க. சௌரி பெருமாள் அரங்கன், அப்போ இலங்கையில் ஆறுமுக நாவலர் இருக்கிறார். இப்படி பல பேர் தொடர்ச்சியாக தமிழின் பண்டைய நூல்களை, தமிழின் பழைய நூல்களை சுவடிகளிலிருந்து அச்சுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த அச்சுக்கு நூலில் அதன் பிறகுதான் நமக்கு நம்முடைய பண்பாடை பற்றி நமக்கு தெரியுது. நான் மீட்பு இயக்கங்களை பற்றி சொன்னேன். இது ஒரு பிரம்மாண்டமான மீட்பு இயக்கம், தமிழகத்தில் நடந்த மீட்பு இயக்கம். அதாவது உவேசா பல வருடங்கள் தமிழ் கற்ற பிறகு ஒருவரை சந்திக்கிறார் சென்னையில். அவர் குறுந்தகை தெரியுமா, சிலப்பதிகாரம் தெரியுமான்னு கேட்டால் அந்த பேரில் அவர் கேள்விப்பட்டதே கிடையாது. வெட்கி நாணி அதன் பிறகுதான் தேடி ஆரம்பிக்கிறார். அதன் பிறகுதான் இந்த பதிப்புகள் தொடர்ந்து வருது.
அதன் பிறகு முன்னாடி இந்த சுவடிகள் எல்லாமே சின்ன வட்டத்திற்குள்ளே தான் புழங்கி கொண்டிருக்கு. நமக்கு தெரியாத ஒன்று இருக்குது, சுவடிகள் வைத்து படிக்கக்கூடிய பழக்கம் பழைய காலத்தில் கிடையாது. சுவடிகள் ரிசர்வ் பேங்கில் பணம் வைத்திருப்பது போல தான் இருக்கும். மனப்பாடமாக தான் வகுப்பு நடத்துவார்கள். அதிகாரபூர்வமாக ஒரு சுவடி வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான், பார்த்துக்கிறதுக்காக. ஆனால் செய்யுள் என்பது செவி நுகர்கனி தான். மனப்பாடம், கம்பராமாயணமே மனப்பாடம் தான். என்னுடைய நினைவிலேயே ஒரு 2000 கம்பராமாயண பாடம் தெரிஞ்சவெல்லாம் பார்த்துருக்கேன். ஆகவே அந்த சுவடியில் படிக்கப்படலை, சின்ன சின்ன வட்டங்களுக்குள்ளே தான் அது புழங்குறது. 2 பெரும் பஞ்சங்களில் பெரும்பாலான கவிராயர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆயிடுச்சு. பெருமாளே பிச்சை எடுக்கும்போது அனுமாருக்கு என்ன கொழுக்கட்டைன்னு கேட்பாங்க, அதுபோல் ஜமீன்தார்களுக்கே சோறு இல்லை. கவிராயர்கள் கைவிடப்பட்டார்கள். அவங்களுடைய கல்வி மட்டும் இல்லாமல் சுவடி மட்டும் பொக்கிஷத்தில் இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு 20 வருஷம் அப்படியே விட்டுருந்தேன்னா ஒரு சுவடி கூட கிடைச்சிருக்காது. பல சுவடிகள் தொட்ட பிறகு காணாமல் ஆயிருக்கு. பல சுவடிகள் 4 சுவடி செயல் கிடைச்சிட்டு கிடைக்கல. தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு கணிசமான பகுதி இன்னும் கிடைக்கல. சமீபத்தில் ஆக்கா பெருமாள் அவருடைய நூலில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருந்தது. சொர்ணம்பிள்ளை என்பவர் 14 கீழ்கணக்கு நூல்களை, இந்நிலை இங்கே பேரில் சில நூல்களை பொய்யாக உருவாக்கி அதை சுவடியில் எழுதி சுவடி கொஞ்சம் பழசாக்கி ஒன்றை அனந்தராம ஐயர்கிட்ட கொடுக்குறார். பணம் வாங்கிக்கிட்டு ஒரு வீடு வாங்குற அளவுக்கு காசு கொடுத்து வஉசி இந்நிலையை வாங்குறார், பதிப்பிக்கிறார். பதிப்பித்த பிறகு தான் மற்ற விமர்சகர்கள்லாம் சேர்ந்து அது ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் போயிட்டார். அது நான் சும்மா தமாஷா இருந்தேன். இப்போ இருக்கிறதுலேயே சொர்ணம்பிள்ளையுடைய கைவரிசை தான் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்படி தான் நம்ம மரபை மீட்டு எடுத்திருக்கிறோம். பல செயல்கள் காணாமல் ஆயிருக்கு, பல செயல்கள் பர்மனண்டாக இல்லாமல் ஆயிருக்கு. இவ்வாறு தமிழ் பதிப்பியக்கம் ஒன்று இங்கே நடந்தது. இரண்டாவதாக தனித்தமிழ் இயக்கம், அது தமிழ் இயக்கத்துடைய ஒரு சாதனைகள் ஒன்று. ஆனால் அன்றைக்கு இருந்த தமிழ் என்பது, பண்டித தமிழ் என்பது மணிப்பிரவாள தமிழ், சம்ஸ்கிருதம் கலந்த தமிழ். மிகச் சரியான உதாரணம் 2. வைணவர்களுடைய உரை, 4000 வரும்பத்துக்கு வைணவர் உரை எழுதியிருக்கிறாங்க. அது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு சுத்தமாக புரியாது, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் புரியாது, ரெண்டும் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அவங்க 2 பேரும் அவங்க பெரும்பாலும் ஸ்ரீரங்கத்தை சுற்றி தான் வாழ்ந்திருப்பாங்க. இன்னொன்று திருப்புகழ். திருப்புகழை நீங்கள் படிக்கும்போது வாய் மணக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாதிக்கு பாதி சம்ஸ்கிருதம் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு இருந்த மொழி அது. இன்னும் சொல்லணும்னா பேச்சு மொழியிலேயும் சம்ஸ்கிருதம் தான். உதாரணமாக ஆனந்தரங்கம் பிள்ளையுடைய டைரி, அது தமிழும் சம்ஸ்கிருதம் கலந்த ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் பேச்சு மொழி அது. அந்த காலகட்டத்தில் பைபிள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. பைபிள் மொழிபெயர்க்கும் போது சந்தை மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததனால் அதை பேச்சு மொழி தான் மொழிபெயர்த்தாங்க. அந்த பேச்சு மொழி பாதி தமிழ் தான். யோசிச்சு பாருங்க, பிதா, சுதன், பரிசுத்த எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் தான். 95 இன்னொரு பைபிள் வந்தது, தூய தமிழ் அதை மொழிபெயர்த்தாங்க. விண்ணரசி பரிசுத்த ஆனால் தூய அன்னை, பரலோக மாதான விண்ணரசி அன்னை, ரொம்ப நல்ல தமிழில். அதை பற்றி நான் மாஞ்சி எழுதியிருக்கேன், அற்புதமான மொழிபெயர்ப்பு உண்டு. ஆனால் எந்த சர்ச்சிலையும் அதை படிக்க மாட்டாங்க. ஏன்னா இது கடவுள் வார்த்தை மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. கடவுள் வார்த்தை அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எந்த கிறிஸ்தவ பக்தருக்கு இந்த வசனத்தை சொன்னால் இயேசு சொன்ன மாதிரி இல்லை, இயேசு இப்படி சொல்லலையா, இயேசு அதுவும் சொல்லப்பா இல்லைப்பா அவர் அராமிக் மொழியில் பேசினார்னா அது கிடையாது. பரிசுத்த ஆகமா அப்படி தான் இருக்கும். இந்த மொழியை தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு பேசக்கூடிய மொழியாக மாற்றியது தனித்தமிழ் இயக்கம். அதனுடைய முன்னோடிகள் பரிதிமார் கலைஞர் இருந்து மறைமலை அடிகள் வரைக்கும் பலர் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வார்த்தையாக மாற்றியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒரு 100 ஆண்டுகள் இந்த பண்பாட்டு நடவடிக்கை நடந்திருக்கு. இறுதியாக ஒரு வகையில் நானும் அதில் பங்களிப்பாற்றிருக்கேன். இன்றைக்கு நீங்கள் பேசியிருக்கிற பல கலைச்சொற்கள் நான் உருவாக்கின கலைச்சொற்களாக இருக்கும். மூன்றாவதாக தமிழ் இசை இயக்கம். தமிழ் இங்கே பாடக்கூடிய இயக்கம் பன்னிசையிலிருந்து உருவானது. ஆனால் தொடர்ந்து இசை கலவை காரணமாகவும் அன்றைக்கு இருந்த மராட்டிய நாயக்கர் அரசுகளுடைய போஷணம் காரணமாகவும் அவங்களுடைய ஆதரவு காரணமாகவும் இங்கே தெலுங்கு இசை மேலே வந்தது. தெலுங்கு பாடல்கள் மேலே பாடப்பட்டன. அதை தமிழுக்கு திருப்பி கொண்டு வருவது, தமிழ் பன்னிசையை மீட்பது ஆகிய 2 அந்த இயக்கத்துடைய பணிகளாக இருந்தன. இந்த 3 செயல்கள் வழியாக தமிழ் இயக்கம் நாம் பேசக்கூடிய இந்த பண்பாட்டை மீட்டு நமக்கு அளிச்சிருக்கு. நான் இப்போ பேசிட்டு இந்த மொழியே அவங்க உருவாக்கி கொண்ட மொழி தான். இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க உருவாக்குறது தான். இப்போ இந்த மேடல் என்று ஆர்வ நாவலர் பேசியிருந்தார் என்றால்
அது வேறொரு மொழியாக தான் இருக்கும். அவ்வளவு சம்ஸ்கிருதம் கலந்து அவர் பேசியிருப்பார். வெண்முரசு மாதிரியான நூல் பெரும்பாலும் சம்ஸ்கிருத வார்த்தைகளே இல்லாமல் எழுதப்படுவதற்கான வாய்ப்பு இந்த 25 வருடங்களுக்கு முன்னால் கிடையாது. நான் கொற்றவை எழுதும்போது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தைகளை மாற்றி தமிழ் எழுதியிருக்காரு, தூய தமிழ் எழுதியிருக்கேன். சிலப்பதிகாரத்தில் இந்த சம்ஸ்கிருத வார்த்தை கூட அதில் இல்லை. அந்த தனித்தமிழ் இயக்கம் முன்னோடிகளுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். அந்த தமிழ் இயக்கம் நமக்கு ஒரு பண்பாட்டு மீட்பு இயக்கம் ஆயிடுச்சு. அதனுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு அரசியல் இயக்கம் மாற்றியது திராவிட இயக்கம் என்று சொல்லலாம். இன்றைக்கு திராவிட இயக்கம் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக இருக்கிறது. ஆனால் எதை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், இந்திய பண்பாட்டு மீட்பு இயக்கங்கள் அல்லது இந்திய பண்பாடு நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு தொகுப்பு தன்மை தான். அதாவது எத்னிக் அடையாளங்கள் கொண்ட பல மக்களை பொதுவாக தொகுத்து தான் இந்திய பண்பாடு என்று உருவாக்குறாங்க இல்லையா? அதற்கு ஒரு நடைமுறை தேவை இருக்கிறது. இந்தியா முழுக்க உள்ள மக்கள் ஒன்றாக இருக்கும்போது ஒரு தேசமாக இருப்பார்கள். அதற்கு எதிராக தமிழ் தேசியம் அல்லது திராவிட தேசியம் என்ற ஒன்றை வைக்கும்போது இவர்கள் மறந்து விடுவது என்னவென்றால், இதுவும் கூட ஒரு தொகுப்பு தேசியம்தான். இதுக்கும் அதற்கும் இலக்கண அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது. நான் சொன்னேன் இல்லை, தமிழ் அன்னைக்கு கீழே எழுதி வைத்தால் தான் தமிழ் அன்னையை தெரியும், இல்லைன்னா அது இந்திய அன்னையாகவும் இருக்கலாம். கட்டமைப்பு, அடிப்படை விழுமியங்கள், நாம் அனைவரும் ஒன்று தொகுக்கக்கூடியது எல்லாமே ஒன்று தான். நில அடிப்படையில் பிரிக்கிறது எல்லாமே. ஏன்னா அதுக்குள்ள மறுபடியும் பிரித்து போனால் குருதி மரபுக்கு தான் சென்று சேர வேண்டியிருக்கும். பல குருதி மரபுகள் இணைத்து தான் தமிழ் தேசியம் உருவாக்கப்படுது. அதுபோல் இன்னும் அதிகமான குருதி மரபுகள் இணைத்து தான் இந்திய தேசியம் உருவாக்கப்படுது. நான் இந்திய தேசத்தில் நம்பிக்கை கொண்டவன், தமிழ் பண்பாடு என்பதில் நம்பிக்கை கொண்டவன், தேசிய என்றால் இந்திய தேசம் நம்பிக்கை கொண்டவன். ஏனென்றால் அது தொன்மையானது என்பதற்காக அல்ல, அது எனக்கு அப்படியே கிடைத்திருக்கு என்பதற்காக அல்ல, அது புனிதமானது என்பதற்காக அல்ல. அப்படி ஒன்று கிடையாது, எனக்கு தெரியும். அதுக்குள்ளே நிறைய தேசியங்கள் உள்ளடங்கியிருக்கு, எனக்கு தெரியும். ஆனால் அதை விட சிறந்த ஏற்பாடு வேறொன்று இருக்காது. அதற்கிட வேறொரு ஏற்பாட்டுக்கு போனால் வரக்கூடிய அழிவுகள், அகதி பெருக்கம், உள் மோதல்கள் பெரிய இழப்பை தான் உருவாக்கும். அதிலிருந்து அடைவதற்கு ஒன்றும் கிடையாது மானுட இழப்பு தவிர. மாறாக அந்த தேசியம் அவ்வாறு இருக்கும்போது ஆற்றல் மிக்கவளாக இருக்கும், வெல்ல முடியும். ஆகவே அதை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. பண்பாட்டு மரபு என்பது பேச வரும்போது நாம் ஏற்றுக்கொண்டது என்ன, நமக்கு அளிக்கப்பட்டதல்ல, நான் சமைத்து கொண்டது என்ன, அதற்கான காரணம் எனக்கு இருக்காங்கிறதா. என்கிட்ட நீ இந்தியனாக உணர்கிறியா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்வதற்கான காரணங்கள் இதுதான். எனக்கு தெரியும் இது எப்படி கட்டமைக்கப்பட்டது, அது எப்படி கட்டமைக்கப்பட்டது, இதற்குள் என்னென்ன இருக்குது, அதுக்குள் என்னென்ன இருக்குது, எப்படி அது உருவாகி வந்திருக்கு. ஆகவே இந்த காரணங்களுக்காக நான் அதை ஆதரிக்கிறேன். அந்த காரணம் இல்லை என்றால் கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். நான் அதற்கு அடிமை அல்ல. தாகூருடைய கோரா என்ற ஒரு நாவல் இருக்கிறது, முக்கியமான நாவல். இந்தியா மொழியில் எழுதப்பட்ட முதல் கிளாசிக் நாவல் என்று கூட கோராவை சொல்லலாம். தமிழ் இன்றைக்கு அது நாவல் கிடைக்கிறது. கோரா அவனுடைய நிறம் காரணமாக அப்படி அழைக்கப்படுகிறான். வெள்ளையாக இருக்கான், ஒரு பிராமண இளைஞன். பிரம்ம சமாஜம் உச்சத்தில் இருந்த காலத்தில் அது அவன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான். இந்த பிரம்ம சமாஜிகள் சீர்திருத்தம் என்ற பேரில் இந்து மதத்தை அழிக்க நினைக்கிறாங்க. நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், பிராமணாக பிறந்தேன். பிரம்ம சமாஜிகளை வெள்ளைக்காரன் சப்போர்ட் பண்ணுறான். ஆகவே நான் பிரம்ம சமாஜத்தை ஆதரிக்க மாட்டேன், பிரம்ம சமாஜுக்கு எதிராக தான் செயல்படுவேன். ஆகவே இப்போ முழு ஹிந்துவாக இருப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எப்படி ஹிந்து மதம் இருக்கோ அப்படியே மீட்டு கொண்டு நிறுவுவோம். சீர்திருத்தங்களை வெள்ளைக்காரனை துரத்தின பிறகு பார்ப்போம். இது அவனுடைய நிலைப்பாடு. ஆகவே தீண்டாமையை அவன் அனுஷ்டிக்கிறான், சாதி விருவரை அனுஷ்டிக்கிறான். வெள்ளைக்காரங்களை மிலேச்சன் என்று சொல்கிறான். பிறப்பினால் தான் தூயவன் இந்தியன், ஆகவே இந்து என்று வாழ்கிறான். மிக தீவிரமான ஒரு இந்து அடிப்படைவாதியாக இருக்கான். இந்த தருணத்தில் அவங்க அப்பா நோயிருக்கிறார், அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க கோராவை வரவழைத்து ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. அவன் ஒரு ஐரிஷ்காரனுக்கு பிறந்த மகன். ஒரு சிக்கலில் ஒரு ஐரிஷ்காரால் கைவிடப்பட்ட குழந்தை இவங்க எடுத்து வளர்க்குறாங்க. கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. தான் ஒரு இந்து கிடையாது, தான் ஒரு மிலேச்சன் என்று தெரிய வரும்போது கோராவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏற்படுகிறது, பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது.
அதிலிருந்து கோரா சென்றடையக்கூடிய ஒரு விஷன், ஒரு தரிசனம் தான் அந்த நாவலுடைய மையம். அவன் சொல்கிறான், எனக்கு அளிக்கப்பட்டதுனால் நான் இந்துவாக இருக்க வேண்டியதில்லை, தற்செயலாக நான் இந்துவாக இருக்கலை, ஏற்றுக்கொண்டு நம்பி இந்துவாக இருக்கேன், இந்தியனாக இருக்கேன், இந்திய போராடுறேன். அப்படி இந்தியாவுடைய ஜாதி தீண்டாமைக்கு எதிராகவும் அதே சமயத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு போராளியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் வந்து சேர்றான். நான் இப்போ பேசியிருக்க அனைத்துக்கும் சரியான விடையை அளிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த பிரச்சனை தொடங்கின காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய மரபு என்பது உங்களுக்கு ஒரு பொட்டலமாக அளிக்கப்பட்டது அல்ல, நீங்கள் பொறுக்கி சேர்த்து உருவாக்கி சமைத்து நீங்கள் வச்சுக்கிறது. உங்கள் தெய்வம் ஏற்கனவே தோன்றி அங்கே இல்லை, நீங்கள் களிமண்ணால் பிடித்து உருவாக்கி வச்சு வழிபடுறது. உங்கள் பண்பாடு என்பது நீங்கள் தெரிந்தெடுத்து கோர்த்து கொள்வது. அதுதான் கோரா நாவல் சொல்லுது. இதிலிருந்து தேருடைய அடுத்த ஒரு உவமைக்கு சென்று முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது நம்முடைய பண்பாடை பற்றின என்னுடைய ஒரு பார்வை. அது முழுக்க முழுக்க ஒரு கார் எப்படி நடைமுறைக்கு உகந்ததாக இருக்குமோ அப்படி உருவாக்கப்பட்டது. கார் ஓடியாகணும், கார் தூயது புனிதமானது, இதில் தான் ராமனும் கிருஷ்ணனும் ஓடினாங்க, ஆகவே இதை நான் வச்சிருப்பேங்கிறதல்ல, அது ஓடியாகணும். ராமனும் கிருஷ்ணனும் தேரில் தான் போனாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய காரும் ராமன் கிருஷ்ணன் காருடைய இன்னொரு வடிவம் தான், ஆனால் இது கார், இது ரோட்டில் ஓடியாகணும், 100 கிலோமீட்டர் ஓடியாகணும். இந்த நடைமுறை பார்வை, இந்த அன்றாட பார்வை பண்பாட்டு மரபை நமக்கு வடிவமைப்பதில் முக்கியமாக பங்களிக்க வேண்டும். ஆனால் கலையில் அப்படி கிடையாது. கலையில் அது ஒரு குறியீடு மட்டும்தான். கோயில் இருக்கக்கூடிய தேர், அந்த தேர் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு அடையாளம் தான். அதில் தெய்வத்தை வச்சுட்டு அப்போ இழுக்கிறோம். மரபை நாம் முற்றாக துண்டித்து கொண்டோம் என்றால் இழக்கிறது முதன்மையாக கலையைத்தான். என்ன காரணத்தினால் இந்தியாவில் மாபெரும் கலைப்படைப்புகள் வரவில்லை என்பதை பற்றி, இந்தியாவுடைய எல்லா கலை வடிவங்களிலும் உலகத்தை முழுக்க உழுக்கக்கூடிய பெருங்கலைப்படைப்புகள் இல்லை, ஏன் இல்லை என்கிறத பற்றி ஒரு ஆய்வை ஒரு விமர்சகர் எழுதியிருக்கிறார். என்னுடைய மனை மதிப்புக்குரிய கே சச்சிதானந்தன் அவர் ஒரு முறை எழுதியிருக்கிறார். என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்று எனக்கு அவருக்கு தோன்றுறது, பெரும்பாலும் மரபுடைய அடிப்படையான மெட்டஃபர்ஸ் அண்ட் படிமங்கள் இருந்து விலகி இருக்கிறாங்கிறது. அது அவனுக்கு கிடையாது. யோசித்து பாருங்க, ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர்கள் கிரேக்க தொன்மங்களை, கெல்டிக் தொன்மங்களை முழுமையாக எடுத்து விட்டால் அவனுக்கு என்ன மிஞ்சும்? வாக்னர் போன்ற ஒரு பெரிய கலைஞர் உருவாக்குவதற்கு ஒரு கெல்டிக் தொன்மங்களுடைய ஒரு பிரம்மாண்ட பின்னணி தேவைப்படுகிறது. தாந்தேயும் விர்ஜிலும் கிரேக்க தொன்மங்களுடைய தொடர்ச்சியில் தான் வர முடியுது. இன்றைக்கு இருக்கிற நவீன ஐரோப்பிய எழுத்தாளன் கூட ஒரு பிரம்மாண்டமான தொடர்ச்சியில் தான் இருக்கான். அவனுக்கு படிமங்களுடைய ஒரு பெரிய கலவரை இருக்குது, பிரமங்கள் ஒரு பெரிய களஞ்சியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த களஞ்சியம் சுத்தமாக இந்திய எழுத்தாளர்கள் பெரும் கிடையாது. முழுமையாக துண்டித்து கொண்டு வேறு இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்கான். அவனுடைய கல்வி முறை அவனுக்கு அப்படி பயிற்றுவிக்கிறது. அல்லது அவன் தன்னை முற்போக்கில் நம்பும் போதே அந்த விட்டுறான். தமிழ் கவிதையில் சாத்தான் எத்தனை இடத்துல சொல்லப்படுகிறார். தமிழ் கவிதையில் எங்காவது யமன் வந்திருக்கிறான். தமிழ் கவிதையில் எத்தனை இந்திய படிமங்கள் இருக்கு. அதை செயற்கையாக பயன்படுத்துன்னு சொல்லலை, உங்கள் மனம் செயல்படக்கூடிய டெக்ஸ்டரில் அது இருக்கணும். அதுதான் உங்களுடைய கருவி. அப்போ நீங்கள் கடன் வாங்கின கருவிகளை கொண்டு கவிதை எழுதும்போது, கடன் வாங்கின கவிதைகளை கொண்டு படைப்புகளை உருவாக்கும்போது பொய்யான படைப்பாக இருக்குது. திருப்பி அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கும்போது இது நான் 1952 தூக்கி போட்டேன்னு அவன் நம்மகிட்ட சொல்லக்கூடிய பரிதாபம் நமக்கு இருக்குது. பெரும்பாலும் அங்கிருந்து ஒரு உத்தியை எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய நவீன படைப்புடைய எல்லா உத்திகளுமே 20-25 ஆண்டு காலம் ஐரோப்பாவுக்கு பழையதாக இருக்கும். நான் பேசக்கூடிய கருத்துக்கள் 50 ஆண்டு பழையதாக இருக்கும். தமிழ் எழுத்தாளர் இன்றைக்கு ஃப்ராய்டிசத்திலிருந்து வெளியே வரல. இப்போ நம்ம பார்த்து தான் அவங்க ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. உருள் பெருந்தேர் என்று கலாப்பிரியா ஒரு தொகுப்பு எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த பண்பாடு என்பது கலையில் இன்னும் உருள் பெருந்தேர் தான். தெரியல, அது ரோட்டில் வரக்கூடிய விரைவான காராக இருக்கலாம், ஆனால் இன்னும் அங்கே தேர் இருக்கணும். ரோட்டில் கார் ஓடட்டும், ஆனால் கோயிலில் தேர் இருக்கணும். அது ட்ரீம், அது கனவு. அங்கே இருந்தால் கலைப்படைப்பு வர முடியும், அங்கே இருந்தால் உங்களுக்கு இது வர முடியும். யோசித்து பார்த்தா
மொத்த தமிழ் படைப்புகளில் கவிதை எடுத்து பார்த்தா பிரமிழுடைய தெற்கு வாசல் ஒரு கவிதை இருக்குது. அது தெற்கு நோக்கி நிற்கக்கூடிய அகோர வீரபத்திரனுடைய சித்திரத்தை அளிக்கக்கூடிய கவிதை. ஏன் அந்த கவிதையை ஒரு தமிழ் கவிஞன் எழுத முடியல? தமிழ்நாட்டு கவிஞன் பண்ணிச்சுங்க, ஒரு ஈழக்கவிஞன் எழுதுறான். ஆனால் ஒருபோதும் தன்னுடைய சைவ மரபை விட்டு கொடுத்தவர் அல்ல பிரமிழ். அவருடைய வேறு அங்கே தான் இருக்கு. நம்முடைய கவிஞர்களில் தலை சிறந்த அவன் தான் நின்றுட்டு இருக்கான். நம்முடைய கவிஞர்களில் தலை சிறந்தானோ ரெண்டாவதாக சூவில் விருத்திரத்தை சொல்கிறோம். 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எது வேறோ அங்கே தான் இருக்குது. அதில் அவங்க அடிமைப்பட்டிருந்தாங்களும் கிடையாது. நம்மளை விட அதிகமான விமர்சனங்கள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதனுடைய மரபில் ஊன்றின ஒரு மனம் அடையக்கூடிய உச்சங்களும் அதனுடைய எக்ஸ்ட்ரஸியும் பரவசம் அவங்களுக்கு இருந்தது, நமக்கு கிடையாது. எங்கே நான் மரபிலிருந்து துண்டிக்க நம்ம சொல்லிட்டே இருக்கிறாங்க. மரபை மொத்தமாக வசைப்பாட நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்முடைய மிகப்பெரிய இடர் என்னவென்றால் 15-16 வயசில் நம்ம அப்பாவுக்கு எதிராக நம்ம சிகரெட் பிடிப்போம். நம்ம அம்மாவுக்கு எதிராக நம்ம ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு போவோம். நம்ம மொத்த மரபுக்கு எதிராக நம்ம பெரியாரையோ கம்யூனிஸ்ட்டு படிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு போய் ஒரு வட்டம் அடித்து திருப்பி வரும்போது பிறகு மூளை கெட்டியான பிறகு நீங்கள் அடிப்படை படிமங்களுக்கு திருப்பி போக முடியாது. நீங்கள் இழந்தது தான், இழந்தது பர்மனெண்ட்டாக இழந்தது தான். தொடர்ச்சியாக முழு மரபு நிகாரிக்கு நடக்கும்போது ரமாபாயில் ஆரம்பித்து வரக்கூடிய அந்த தரடு நம்மை பாதிக்கும் என்றால் நாம் இழப்பது கலையைத்தான். இங்கே இருப்போல் எத்தனை பேர் ஒரு தேரோட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள்? ஒரு தேர் வடம் பிரித்து இருத்தல் எத்தனை பேர் இருப்பீங்க? கடைசி எப்போ வடம் பிரிச்சிங்க? 5 பேர் 10 பேர். அதுதான். அதை நாம் கலையை விட்டுட்டு நடைமுறைக்கு வந்திருக்கோம். கலையை விட்டுட்டு அன்றாடத்துக்கு வந்திருக்கோம். ஆக மரபு எங்கே வரணும்? பண்பாட்டு மரபு எங்கே வரணும்னா தொன்மங்கள், ஆழ்படிமங்கள்லேருந்து வரக்கூடிய தொன்மங்கள், படிமங்கள் அதிலேருந்து உருவாகும். அந்த பெரும் ட்ரெஷர் மரபுலேருந்து கிடைக்குது. அங்கே நமக்கு வேண்டியது ரேஷ்னாலிட்டி இல்லை, விமர்சன பார்வை அல்ல. கலையில் அது ட்ரீமுக்குள்ளே தான் நேரடியாக போகணும். நடுவில் ஒரு ஃபில்டர் வச்சு அதை அரிக்கக்கூடாது. நம்முடைய நடைமுறை பார்வையில் நம்ம விமர்சன பார்வையில் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் கொண்டு வரணும். ஆனால் கலையில் அது நேரடியாக கனவுக்குள்ளே போகணும். ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது, அகோர வீரபத்தோட சிற்பத்தை பார்க்கும்போது எழுதக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரெஸி பரவசம் தன்னிச்சை எழுந்தால் தான் அது கவிதைக்குள்ளே வர முடியும். அதுக்கு விமர்சன பார்வை உதவாது. நேரடியாக அவர் கனவுலேருந்து எந்திரிச்சு வரணும். அதுதான் பண்பாட்டு மரபு நான் சொல்லும்போது வர்றது. ஏன் கலை ஒரு பண்பாட்டுடைய விழுமியங்களை பேசும்போது ஒருபோதும் அது பழமையை பேசாது. எந்த கலையும் பழமையை பேசாது. நான் தான் சொல்ல, வெண்முரசுன்னு ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன். வெண்முரசுக்கும் பழங்காலத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வெண்முரசு பேசி கொண்டிருப்பது இந்திய வாழ்க்கையை பற்றி, இப்போ உள்ள வாழ்க்கையை பற்றி. ஆனால் இந்த பேசுவதற்கான கருவிகள், டூல்ஸ், அது பழமையில் எடுக்குது. அதுக்கான தொன்மங்களையும் படிமங்களையும் அந்த படிமங்கள் இணைந்த அழகியலையும் தான் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி தான் எடுக்க முடியும். அதற்கான ஒரு பிரம்மாண்டமான தொகை அங்கே இருக்குது. அந்த தொகையிலிருந்து தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் நம்முடைய செல்வமா களஞ்சியமாக நாம் இருக்க முடியும். நடைமுறையிலே பாருங்கள், திராவிட இயக்கத்துடைய சிற்பிகள் ஒருவராகிய அல்லது அதனுடைய முதல்வராகிய ஈவேரா தமிழ் பண்பாட்டுடைய அத்தனை நூல்களையும் நிராகரித்திருக்கிறார். அத்தனை நூல்களையும், திருக்குறள் உட்பட, சிலப்பதிகாரம் உட்பட, சங்க இலக்கிய அனைத்தையும், கம்பராமாயணம் உட்பட எல்லாத்தையும் நிராகரித்திருக்கிறார். அந்த நிராகரிப்பை சி.என். அண்ணாதுரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்றால் அவங்க எங்கே இருந்திருப்பாங்க? உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு ஒரு மாணவன், முதன்மை மாணவனே சொல்கிறான். அதை மறுத்தால் அதன் பிறகு எனக்கு கனவு காண ஒன்றுமே இருக்காது. அது என்னுடைய சொத்து, அது என்னுடைய கனவு, என்னுடைய மரபு அது. ஆகவே நம்முடைய மரபு கண்ணகி போன்ற கற்புள்ளப்படி இன்றைக்கு வேண்டுமா என்று கேட்டால் அது வேற. ஆனால் கண்ணகி என்ற தொன்மம் கொண்டுதான் இன்றைக்குள்ள விஷயத்தை நாம் பேச முடியும். ஆக உருள் பெருந்தேர் நம்ம ஆலயத்தில் நின்றுக்கட்டும், நம்முடைய சாலைகளில் கார் ஓடட்டும். நன்றி, வணக்கம்.